வெல்கம் டு குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மார்ச் மாதத்திற்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 71வது உலக அழகி போட்டி எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் இந்தியா, மகாராஷ்டிராவில் மும்பையில் தான் நடைபெற்றது. இதில் உலக அழகி பட்டம் வென்றவங்க கிறிஸ்டினா பிஸ்கோவா. இவங்க செக் குடியரசு நாட்டை சேர்ந்தவங்க. நம்ம இந்தியா சார்பில் சினி ஷெட்டி கலந்து கொண்டாங்க. இவங்க மிஸ் இந்தியா பட்டம் 2022 ஆண்டு வென்றாங்க. ஆனால் இவங்க இந்த உலக அழகி போட்டியில் தோல்வி அடைந்தாங்க. 70வது உலக அழகி பட்டம் வென்றவங்க கரோலினா பைலாவ்ஸ்கா. இந்த கரோலினா தான் இந்த கிறிஸ்டினாவுக்கு கிரீடத்தை சூடுவாங்க. அடுத்தது, பிரதமரின் உஜ்வாலா திட்டம் என்பது எது தொடர்பானது? இதற்கான ஆன்சர் சமையல் எரிவாயு மானியம். பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம். நிறைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இதை கேட்டிருக்காங்க, மெயின்ஸ் எக்ஸாம்லேயே இதை கேட்டிருக்காங்க. ஓகேவா? பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா. இதே மாதிரி பிரதான் மந்திரி உஜாலா யோஜனா அப்படின்னு ஒன்று இருக்குது. உஜாலா அப்படின்னா என்னென்னா, இந்த குறைந்த விலையில் எல்இடி விளக்குகளை விற்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அரசுடைய திட்டம் தான் இது. இது உஜ்வாலா, இந்த டபிள்யூ அப்படிங்கிறது இதில் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். 2016 ஆண்டு மே 1 இதை தொடங்கியிருந்தாங்க. உத்தரப்பிரதேசத்தில் தான் தொடங்கியிருந்தாங்க. இது இப்போ இந்தியா முழுவதுமே இருக்குது. மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் யார் அப்படின்னா ஹர்தீப் சிங் பூரி. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற பெண்களுக்காக தான் இந்த திட்டம். இந்த திட்டத்தில் ஒருத்தங்க இணைகிறாங்க அப்படின்னா முதல் சிலிண்டர் இலவசம், அதே மாதிரி முதல் அடுப்புமே இலவசம். இதன் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் 12 முறை இவங்களுக்கு சிலிண்டர் கொடுப்பாங்க. 14.2 கிலோ எல்பிஜி சிலிண்டர் மானியமாக வழங்குவாங்க. மற்றவங்களுக்கு 1000 ரூபாய் அப்படின்னா இவங்களுக்கு 200 ரூபாய் கம்மி, 800 ரூபாய்க்கே விற்கலாம். இப்போ இந்த மானியத்தை 300 ரூபாயை உயர்த்தியிருக்காங்க. அப்போ மற்றவங்களுக்கு 1000 அப்படின்னா இவங்களுக்கு 700 ரூபாய் தான். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய விலை மற்றவங்களுக்கு 803 ரூபாய் அப்படின்னா மானிய விலையில் 503 ரூபாய்க்கே கிடைக்கும். ஏன்னா இப்போ மானியம் 300 ரூபாவாக இருக்குல்ல, அதான். இப்போ தேர்தலுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய மத்திய அரசு இன்னும் ஒரு 100 ரூபாய் குறைச்சிருக்காங்க. தேர்தல் அப்படின்னா நான் தப்பாக சொல்லலை. இப்போ இந்த டைமில் கொஞ்சம் முன்னாடி, இந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்திய மானியத்தின் அடிப்படையில் இருக்கவங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே ஒரு 100 ரூபாய் குறைச்சிருக்காங்க இந்த கேஸுடைய விலையில், அதாவது கேஸ் சிலிண்டருடைய விலையில். அதனால் இதோடைய விலை இன்னுமே குறைய தான் செய்யுது. ஓகே, அடுத்தது, நமோ ட்ரோன் சகோதரிகள் திட்டத்தின் கீழ் தற்போது எத்தனை ட்ரோன்கள் வழங்கப்பட்டன? இதற்கான ஆன்சர் 1000. 15000 சுய உதவிக்குழு பெண்களுக்கு ட்ரோன்கள் இயக்கிறதுக்கான பயிற்சி வழங்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நமோ ட்ரோன் டிடி ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு திட்டம். இந்த ட்ரோன் விவசாயத்திற்கு தான் பயன்படுத்த போகிறாங்க. ஓகே, அடுத்தது, உலகின் மிக நீளமான இருவழி சுரங்கப்பாதை தற்போது எங்கு திறந்து வைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் அருணாச்சல பிரதேசம். இதோடைய பேர் சேலா சுரங்கப்பாதை அப்படிங்கிறது. இது பார்த்தீங்க அப்படின்னா அருணாச்சல பிரதேசத்தில் தொடங்கியிருக்காங்க. ஆனால் இது அசாமுடைய தேஜ்பூர் அப்படிங்கிற பகுதியையும் அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கிற தவாங் அப்படிங்கிற பகுதியுமே இணைக்கும். 13700 அடி உயரத்தில் இது இருக்குது. இந்த 2 சாலை, இது பார்த்தீங்க அப்படின்னா இருவழி சுரங்கப்பாதை அப்படின்னு சொன்னோம்ல, இப்படியும் போகும், அதே மாதிரி இப்படியும் வரும். இந்த 2 சாலையும் சேர்த்து இதோடைய நீளம் 8.6 கிலோமீட்டர். இதை உருவாக்கிய அமைப்பு எல்லை சாலைகள் அமைப்பு. பொதுவாகவே நம்ம பார்டரில் எல்லாமே ரோடு போடுற அமைப்பு யார் அப்படின்னா இந்த பிஆர்ஓ அமைப்பு தான். அடுத்தது, அக்னிகுல் காஸ்மோஸ் என்ற தனியார் நிறுவனம் உருவாக்கிய ராக்கெட் எது? இதற்கான ஆன்சர் அக்னிபான். இது 18 மீட்டர் நீளம் மற்றும் 1.3 மீட்டர் அகலம் கொண்டது. இதனால் 100 கிலோ அளவிலான சின்ன செயற்கைக்கோளை மட்டும்தான் விண்ணில் செலுத்த முடியும். அதே மாதிரி ரொம்ப தூரம் எல்லாம் இதனால் போக முடியாது. ஒரு 700 கிலோமீட்டர் தொலைவில் தான் இதனால் செயற்கைக்கோளை செலுத்த முடியும். இதை உருவாக்கின அமைப்பு அக்னிகுல் காஸ்மோஸ் அப்படிங்கிற ஒரு தனியார் அமைப்பு. இந்த அக்னிகுல் காஸ்மோஸ் அப்படிங்கிற அமைப்பு ஐஐடி மெட்ராஸ் கீழே தான் அமைக்கப்பட்டிருக்கு. இதுவே நம்ம இந்தியாவுடைய முதல் தனியார் ராக்கெட் எது அப்படின்னா அது விக்ரம் எஸ் அப்படிங்கிறது. இது நவம்பர் 2022 ஆண்டே உருவாக்கிட்டாங்க. இதை ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிற நிறுவனம் தான் உருவாக்கியிருந்தாங்க. அடுத்தது, குடியுரிமை திருத்த சட்டம் 2019 எந்த மதத்தினரை சேர்க்கவில்லை? இதற்கான ஆன்சர் இஸ்லாமியர்கள். குடியுரிமை திருத்த சட்டம்
இது பார்த்தீங்க அப்படின்னா குடியுரிமை சட்டம் 1955 திருத்தி தான் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த குடியுரிமை திருத்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா 2014 ஆண்டு டிசம்பர் 31 முன்னாடி ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பாகிஸ்தான் இந்த நாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாங்கல்ல அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஆனால் எல்லாருக்குமே எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இந்த 3 நாடுகள்லையும் மத சிறுபான்மையினராக இருப்பாங்கல்ல அவங்களுக்கு தான் வழங்குவாங்க. அந்தந்த நாடுகளில் யாரெல்லாம் மத சிறுபான்மையினர் அப்படின்னா இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், புத்த மதத்தினர்கள், சமண மதத்தினர்கள், அப்புறம் பார்சி மதத்தினர்கள். ஆனால் இஸ்லாமியர்களுக்கு வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால இப்போ இந்தியா முழுவதுமே பல்வேறு இடங்களில் இதுக்கான போராட்டங்கள் நடைபெற்றுட்டே இருக்கு. அதே மாதிரி CAA 2019 அப்படிங்கிற ஒரு செயலியை மத்திய உள்துறை அமைச்சகம் இப்போ அறிமுகம் பண்ணியிருந்தாங்க. எதற்காக அப்படின்னா இந்த திட்டத்துக்கு கீழே, அதாவது இந்த ஒரு சட்டத்துக்கு கீழே குடியுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அறிமுகம் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது, இந்தியாவின் முதல் உயர்த்தப்பட்ட விரைவு சாலை எங்கு அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஹரியானா டு டெல்லி. இதோடைய பேர் துவாரகா விரைவு சாலை. இது டெல்லியில் இருக்கிற துவாரகா மற்றும் ஹரியானாவில் இருக்கிற கெர்கி தௌலா டோல் பிளாசா அந்த 2 பகுதியுமே இணைக்குது. இது ஹரியானாவில் குர்கான் அப்படிங்கிற பகுதியில் தான் அந்த டோல் பிளாசா இருக்கு. அடுத்தது, உலக ஆயுத இறக்குமதியில் முதலிடம் பிடித்த நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. நம்ம ரொம்பவே அதிகமாக ரஷ்யா கிட்டேருந்து தான் இறக்குமதி பண்ணுறோம். நம்ம தான் உலகத்திலேயே அதிகமான ஆயுதத்தை வந்து இறக்குமதி பண்ணுறோம். முதலிடம் பிடித்தது இந்தியா, 2ஆம் இடம் பிடித்தது சவுதி அரேபியா, 3ஆம் இடம் பிடித்தது கத்தார். இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்ட அமைப்பு சிப்ரி அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான். சிப்ரி அப்படின்னா ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிறது. அடுத்தது, பிரதான் மந்திரி சுராஜ் வலைத்தள திட்டத்தின் கீழ் எத்தனை பேர் பயனடைவர்? இதற்கான ஆன்சர் 1,00,000 பேர். இது என்ன அப்படின்னா பிற்படுத்தப்பட்ட வகுப்பு சேர்ந்த 1,00,000 தொழில் முனைவருக்கு நிதி உதவி வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு வெப் போர்ட்டலை தொடங்கியிருக்காங்க. PM ஸ்வராஜ் இதோடைய விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி சமஜிக் உத்தன் அண்ட் ரோஜ்கர் அதர்ஜித் ஜன் கல்யாண் அப்படிங்கிறது. மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் யார் அப்படின்னா வீரேந்திர குமார் அப்படிங்கிறது. இப்போ நம்ம எக்ஸாம் வரனால நம்ம மத்திய அமைச்சர்களுடைய பேர்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துடைய முதல்வர் யார், கவர்னர் யார், இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஐநா மனித வளர்ச்சி குறியீடு 2022 இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 134. யூனிட் 9 பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே இது ரொம்ப முக்கியமானது தான். இந்தியா பார்த்திங்க அப்படின்னா இப்போ 134வது இடத்துல இருக்கிறோம். நம்ம ஒன்றுக்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கோம்னா 0.644 புள்ளிகள் எடுத்திருக்கோம். இதில் முதலிடம் பிடித்தது சுவிட்சர்லாந்து, 2ஆம் இடம் பிடித்தது நார்வே, 3ஆம் இடம் பிடித்தது ஐஸ்லாந்து. மொத்தமாக 193 நாடுகளை கணக்கில் எடுத்திருக்காங்க. இதில் எந்தெந்த காரணிகளை அவங்க வச்சு பார்க்குறாங்க அப்படின்னா வாழும் காலம், நம்ம இந்தியாவில் அது 67.7 ஆண்டுகளாக இருக்குது. கல்வி பெறும் நிலை, இது நம்ம இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா 12.6 ஆண்டுகளாக இருக்குது. அதுவே சராசரி அப்படின்னு கேட்டாங்க, ஆவரேஜ் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது 6.57 ஆண்டுகள். அதுக்கப்புறம் வாழ்க்கை தரம், அது நம்ம GNI கிராஸ் நேஷனல் இன்கம் அடிப்படையில் தான் கால்குலேட் பண்ணுறோம். இது 6,951 GNIயாக இருக்குது. அதாவது 6,951 அமெரிக்க டாலர் GNI நம்ம இந்தியாவில் இப்போ இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான இன்னொரு குறியீடு பாலின சமத்துவமின்மை குறியீடு. என்னதான் ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னாலுமே எல்லா இடத்துலையுமே ஆணையும் பெண்ணையும் சமமாக நடத்துறது இல்லை. இதில் தான் எந்தெந்த நாடுகள்லாம் ஃபஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்தியா 108வது இடத்துல இருக்கோம், ரொம்பவே பின்தங்கி இருக்கோம். நம்ம இந்தியாவுடைய மதிப்பெண் 1க்கு 0.437. மொத்த நாடுகள் 166, மொத்தமாக 166 நாடுகளை தான் கணக்கில் எடுத்திருக்காங்க. எந்தெந்த காரணிகளை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா இனப்பெருக்க ஆரோக்கியம், அதிகாரம் அளித்தல், தொழிலாளர் சந்தை, இதெல்லாம் வைத்து தான் சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போது பெண்களுக்கு அதிகாரம் வழங்குறாங்களா, அதே மாதிரி பெண்கள் வந்து அதிகமாக தொழிலாளிகளாக இருக்காங்களா, மீன்ஸ் என்னென்னா பெண்கள் வந்து அதிகமாக வேலைக்கு வராங்களா அப்படிங்கிறது தான். இதில் பாருங்கள், தொழிலாளர் பங்கேற்பை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஆண்கள் வந்து 76.1% இருக்குது. 100 ஆண்கள் இருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 76 பேர் வந்து வேலைக்கு வராங்க. அதுவே பெண்களை பார்க்கும்போது 100 பெண்கள் இருக்காங்க அப்படின்னா வெறும் 28.3% தான் வேலைக்கே வராங்க. ஓகேவா? அப்போ இதில் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 47.8% வந்து வித்தியாசம் இருக்குது. இதை வெளியிட்ட அமைப்பு, அதாவது நம்ம இந்த HDI பார்த்தோம்ல, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், அதுவும் அதே மாதிரி இந்த பாலின சமத்துவமின்மை குறியீடு, இந்த இரண்டையுமே வெளியிடுற அமைப்பு எது அப்படின்னா ஐநா வளர்ச்சி திட்டம் தான் வெளியிடுறாங்க. அடுத்தது, மத்திய தேர்தல் ஆணையத்தில் மொத்த உறுப்பினர்கள் எத்தனை? இதற்கான ஆன்சர் 3. ஒரு தலைமை தேர்தல் ஆணையர், அவருடைய பேர் ராஜீவ்குமார். அதே மாதிரி 2 தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க, மொத்தமாக 3 பேர் இருப்பாங்க. இப்போ புதிய தேர்தல் ஆணையர்கள் 2 பேரை நியமனம் பண்ணியிருக்காங்க. அதில் ஒருத்தருடைய பேர் சுக்பீர் சிங் சந்து, இன்னொருத்தர் ஞானேஷ் குமார்.
அப்போ இப்போ மொத்தமாக 3 பேர் இருக்காங்க. ஏற்கனவே தேர்தல் ஆணையராக இருந்த அருண் கோயல் ராஜினாமா பண்ணிட்டாரு. அதே மாதிரி அனுப் சந்திர பாண்டே அவர் பணி ஓய்வு பெற்றுட்டார். இந்த மாதிரி நம்ம தேர்தல் ஆணையர்களை எல்லாம் தேர்வு பண்ணுறதுக்கான ஒரு குழு இருக்குது. அந்த குழுவை எந்த பில் அடிப்படையில், அதாவது எந்த மசோதா அடிப்படையில் உருவாக்கியிருந்தாங்க அப்படின்னா, தலைமை மற்றும் இதர தேர்தல் ஆணையர்கள் நியமனம், பணி நிபந்தனை மற்றும் பணிக்காலம் 2023 அப்படிங்கிற மசோதா அடிப்படையில் தான் புதிதாக இந்த மாதிரி இவங்களை தேர்வு பண்ணுறதுக்காக ஒரு குழுவை உருவாக்கியிருக்காங்க. ஓகே, இப்போது இந்த தேர்வுக்குழுவில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா, தலைவராக பிரதமர் இருப்பார், உறுப்பினர்களாக மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் இருப்பார், அதே மாதிரி ஒரு மத்திய அமைச்சர் இருப்பார். இப்போது நம்ம மத்திய அமைச்சர் இருக்க வேண்டிய இடத்துல மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா இருக்கார். அதே மாதிரி மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக இருக்க வேண்டிய இடத்துல மக்களவையுடைய காங்கிரஸ் கட்சி தலைவரான அதீர் ரஞ்சன் சௌத்ரி வந்து இருக்கிறார். இவங்க 3 பேரும் தான் இந்த சுக்பீர் சிங் சந்துவையும் ஞானேஷ்குமாரையும் தேர்வு பண்ணியிருக்காங்க. அடுத்தது, சரஸ்வதி சம்மான் விருது 2023 யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் பிரபா வர்மா. இவர் மலையாள எழுத்தாளர். 2022 ஆண்டு இவர் எழுதியிருந்த ரௌத்ர சாத்வீகம் அப்படிங்கிற நூலுக்காக தான் இந்த விருது வழங்கியிருக்காங்க. சரஸ்வதி சம்மான் விருது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விருது. கே பிர்லா அறக்கட்டளை தான் இதை வழங்குறாங்க. அரசு சார்பில் இது வழங்கப்படுறது இல்லை, பிர்லா அறக்கட்டளை தான் வழங்குறாங்க. ரூபாய் 15 லட்சம் வந்து பரிசு தொகையாமே வழங்குறாங்க. 1991 ஆண்டிலிருந்தே வழங்குறாங்க. இது எப்படின்னா, ஒரு எழுத்தாளர் இருக்காங்கன்னா அவங்களுடைய கடைசி 10 ஆண்டுகளில் வெளியான சிறந்த படைப்புகளுக்கு தான் வழங்குவாங்க. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, 8வது அட்டவணையில் இருக்கிற 22 மொழிகளில் ஏதாவது ஒரு மொழியில் தான் வழங்குவாங்க. அப்போ மொத்தமாக 22 மொழிகளில் இருக்கிற சிறந்த புத்தகங்களை எல்லாமே அனலைஸ் பண்ணி அதில் ஒரே ஒரு சிறந்த புத்தகத்திற்கு மட்டும்தான் வழங்குவாங்க. 2022 ஆண்டு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சிவசங்கரி அப்படிங்கிற எழுத்தாளர் சூரிய வம்சம் நினைவலைகள் அப்படிங்கிற புத்தகத்திற்காக இந்த விருதை பெற்றிருந்தாங்க. அடுத்தது, உலக மகிழ்ச்சி குறியீடு 2024 முதலிடம் பிடித்த நாடு எது? இதற்கான ஆன்சர் ஃபின்லாந்து. முதலிடம் ஃபின்லாந்து, 2ஆம் இடம் டென்மார்க், 3ஆம் இடம் ஐஸ்லாந்து. நம்ம இந்தியா 126வது இடத்துல இருக்கிறோம். நம்ம இந்தியா எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? நம்ம பார்த்தோம் இல்லை மனிதவள மேம்பாட்டு குறியீடு, அதே மாதிரி இதுவுமே ரொம்ப முக்கியமானது தான். மொத்தமாக 143 நாடுகளை கணக்கில் எடுத்தாங்க. இதில் கடைசி இடத்துல இருக்கிறது ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தானில் 2021 ஆண்டிலிருந்து தாலிபான் ஆட்சி நடைபெறுது. அதனால் அந்த மக்கள் வந்து ரொம்பவே பின்னடைவை தான் சந்திச்சுட்டு இருக்காங்க. ஓகே, 30 வயதுக்குட்பட்டவருக்கான மகிழ்ச்சியான நாடு எது அப்படின்னா லித்துவேனியா. அதுவே 60 வயதை கடந்தவங்களுக்கான மகிழ்ச்சியான நாடு எது அப்படின்னா அது டென்மார்க். இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்ட அமைப்பு ஐக்கிய நாடுகள் சபை, நம்ம யுஎன்ஓ இருக்காங்கல்ல, அவங்க தான். உலக மகிழ்ச்சி தினம் மார்ச் 20ஆம் தேதி. நம்ம இப்போ தான் பார்த்தோம், மனிதவள மேம்பாட்டு குறியீடில் இந்தியா 134வது இடத்துல இருக்கிறோம். அடுத்தது, உலகின் மிக மாசுபாடு உள்ள தலைநகரம் எது? இதற்கான ஆன்சர் டெல்லி. எந்தெந்த நாடுகளுடைய தலைநகரங்கள் எல்லாமே ரொம்ப மாசுபாடாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் முதலிடம் பிடித்த நம்ம டெல்லி. உலகத்துடைய மிக மாசடைந்த நாடுகள் பட்டியலில் இந்தியா 3வது இடத்துல இருக்கிறோம். முதலிடம் வங்காளதேசம், 2ஆம் இடம் பாகிஸ்தான். உலகத்தில் டாப் 15 மாசடைந்த நகரங்கள் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் 13 நகரங்கள் நம்ம இந்தியாவை சேர்ந்ததாக தான் இருக்கும். இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்ட அமைப்பு சுவிட்சர்லாந்து சேர்ந்த ஐக்யூஏர் அப்படிங்கிற அமைப்பு. அடுத்தது, இந்தியாவின் முதல் எல்என்ஜி பேருந்து எங்கு இயக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் மும்பை. எல்என்ஜி அப்படின்னா லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக 2 டீசல் பேருந்துகளை எல்என்ஜி பேருந்துகளாக இப்போ மாற்றிருக்காங்க. இதே மாதிரி 5000 பேருந்துகளை மாற்ற போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதற்காக ஒரு இலக்கை வச்சுருக்காங்க மும்பையில். எல்என்ஜி பேருந்துகளில் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, மற்ற பேருந்துகளை விட CO2 உமிழ்வு பார்த்தீங்கன்னா 30% குறைவு. அதே மாதிரி PM பர்டிகுலேட் மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மற்ற பேருந்துகளை விட இது 90% குறைவு. அடுத்தது, எந்த நாட்டிலிருந்து இந்தியர்களை மீட்க ஆபரேஷன் இந்திராவதி தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஹைட்டி. ஹைட்டி நாட்டிலிருந்து டொமினியன் குடியரசு நாட்டிற்கு நம்ம இந்தியர்களை அழைத்து வர்றாங்க. எதற்காக அப்படின்னா, ஹைட்டி நாட்டில் உள்நாட்டு கலவரம் நடைபெறுது. அதனால தான். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் யார் அப்படின்னா எஸ் ஜெய்சங்கர். இதே மாதிரி சில முக்கியமான ஆப்ரேஷன்ஸ் படி பார்க்கலாம். ஆப்ரேஷன் தேவி சக்தி, இது 2021 ஆண்டு தாலிபான் ஆப்கானிஸ்தானுடைய ஆட்சியை கைப்பற்றினதுக்கு அப்புறம் அங்கே இருக்கிற இந்தியர்களை மீட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்ட திட்டம். அதே மாதிரி ஆப்ரேஷன் கங்கா 2022 ஆண்டில் ரஷ்யா உக்ரைன் போரின் போது உக்ரைனில் மாட்டிக்கொண்ட இந்தியர்களை மீட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டம். ஆப்ரேஷன் காவேரி 2023 ஆண்டில் சூடானில் அங்கே இருக்கிற இராணுவத்திற்கும் அங்கே இருக்கிற துணை இராணுவத்திற்கும் இடையில மிகப்பெரிய அளவில் ஒரு கலவரம் நடந்தது, ஒரு பெரிய சண்டை நடந்தது. அந்த நேரத்தில் மாட்டிக்கொண்ட இந்தியர்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஆப்ரேஷன் காவேரி. ஆப்ரேஷன் கர்ணா, மோகா புயல்னால பாதிக்கப்பட்ட மியான்மருக்கு இந்தியா உதவின ஒரு திட்டம் தான் இந்த ஆப்ரேஷன் கர்ணா. 2023 ஆண்டு இது நடைபெற்றது.
ஆப்ரேஷன் தோஸ்த், துருக்கி மற்றும் சிரியாவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு. அப்போ நம்ம இந்தியா சார்பில் மேற்கொள்ளப்பட்ட உதவியுடைய பேர் தான் ஆப்ரேஷன் தோஸ்த். 2023 இது நடைபெற்றது. ஆப்ரேஷன் அஜய், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2023 ஆண்டில் இஸ்ரேலில் அங்கே இருக்கிற ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் போர் வந்தது இல்லை, அதுக்கு அந்த டைமில் நம்ம இந்தியாவை சேர்ந்த மக்களை மீட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஆப்ரேஷன் அஜய். அடுத்தது, பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்ட ஆர்டர் ஆஃப் த ட்ரூக் கேல்போ எந்த நாட்டின் உயரிய விருது? இதற்கான ஆன்சர் பூடான். இந்த விருதை பெற முதல் வெளிநாட்டு தலைவர் நம்முடைய பிரதமர் மோடி. பூடானுடைய அரசர் ஜிக்மே கேசர் நாம்கேல் வாங்சுக், இவர் தான் இந்த விருதை வந்து பிரதமர் மோடிக்கு வழங்கியிருந்தார். பூட்டானுடைய பிரதமர் ஷெரிங் டாப்கே அப்படிங்கிறவர். அடுத்தது, இந்தியா அறிமுகம் செய்த மறுபயன்பாட்டு ஏவுகணை எது? இதற்கான ஆன்சர் புஷ்பக். இது நம்ம இந்தியாவுடைய முதல் மறுபயன்பாட்டு ஏவுகணை. இதை இஸ்ரோ அமைப்பு தான் உருவாக்கியிருக்காங்க. இஸ்ரோனா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இது பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஒரு ராக்கெட் வந்து செயற்கைக்கோளில் விண்ணில் ஏவுனதுக்கு அப்புறம் அது அங்கேயே எரிஞ்சு சாம்பல் ஆகிரும். ஆனால் இந்த ராக்கெட் பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம பூமிக்கே வந்துடும். ஓகே, இப்போ இது செயற்கைக்கோள் ஏவுதலுக்கு அப்புறம் மீண்டும் திரும்பி நம்ம பூமிக்கே வந்துடும். அடுத்தது, தேசிய புலனாய்வு முகமையின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் சதானந்த வசந்த் டேட். NIA, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, தேசிய புலனாய்வு முகமை, அதோடைய தலைவராக இவரை தான் இப்போ நியமனம் பண்ணியிருக்காங்க. இது தீவிரவாதம் தொடர்பான புகார்களை விசாரிக்கும். 2009 தான் இந்த NIA-வை உருவாக்கியிருந்தாங்க. இதோடைய தலைமையகம் வந்து புதுடெல்லியில் இருக்குது. இது மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே தான் வருது. இவர் 2026 டிசம்பர் 31 வரைக்கும் இந்த பதவியில் இருப்பார். அதே மாதிரி NDRF, நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ், தேசிய பேரிடர் மீட்பு படை, அதோடைய இயக்குநராக பியூஷ் ஆனந்த் அப்படிங்கிறத நியமனம் பண்ணியிருக்காங்க. இதுவுமே மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே தான் வருது. அடுத்தது, தற்போது ஆசியாவின் கோடீஸ்வரர் நகரமாக அறிவிக்கப்பட்ட நகரம் எது? இதற்கான ஆன்சர் மும்பை. நம்ம ஏசியாலேயே அதிகமான கோடீஸ்வரர்கள் வசிக்கிற நகரம் நம்ம மும்பை தான். ஓகே, அதுவே உலக அளவில் அதிகமான கோடீஸ்வரர்கள் வசிக்கிற நகரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது முதலிடம் நியூயார்க், 2ஆம் இடம் லண்டன், 3ஆம் இடம் வந்து மும்பை. உலக அளவில் அதிகமான கோடீஸ்வரர்கள் வந்து வசிக்கிற நாடுகள் எது அப்படின்னா முதலிடம் சீனா, 2ஆம் இடம் அமெரிக்கா, 3ஆம் இடம் இந்தியா. இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்ட அமைப்பு ஹுருன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அடுத்தது, 2005 முதல் 2021 காலத்தில் இந்தியாவின் மீன் நுகர்வு எவ்வளவு சதவீதம் அதிகரித்துள்ளது? இதற்கான ஆன்சர் 81%. முன்னாடி விட நம்ம இப்போ ரொம்ப அதிகமாக மீன் வந்து சாப்பிட்றோம். தனிநபர் மீன் நுகர்வு அப்படி பார்க்கும்போது 2005 ஒருத்தர் தனியாக வந்து 4.9 கிலோ தான் மீன் சாப்பிட்ருந்தார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தனிநபருடைய மீன் நுகர்வு ஒரு ஆண்டுக்கு 2021 கணக்கில் பார்க்கும்போது 8.89 கிலோ வந்து ஒருத்தர் ஒரு ஆண்டு வந்து சாப்பிட்டுருக்காரு. நம்ம இந்தியாவில் ரொம்பவே அதிகமாக மீன் சாப்பிட்றது எங்கே அப்படின்னா திரிபுரா. அதுவே கடைசி இடத்துல இருக்கிறது ஹரியானா. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 90% மேற்பட்ட மக்கள் வந்து மீன் சாப்பிட்றோம். இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்ட அமைப்பு வேர்ல்டு ஃபிஷ் மற்றும் ICAR மற்றும் IFPRI அப்படிங்கிற அமைப்புகள் எல்லாமே. ஓகே, ICAR அப்படின்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், அதுவே IFPRI அப்படின்னா த இன்டர்நேஷனல் ஃபுட் பாலிசி ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற அமைப்பு. அடுத்தது, இந்தியாவில் வேலைவாய்ப்பற்றவர்களில் இளைஞர்களின் பங்கு எத்தனை சதவீதம்? இதற்கான ஆன்சர் 83%. இந்தியாவில் 100 பேருக்கு வேலை இல்லை அப்படின்னா அதில் 83 பேர் இளைஞர்களாக தான் இருக்கிறாங்க. அதுவே கல்வி கற்ற இளைஞர்களில் வேலைவாய்ப்பின்மை எவ்வளவு இருக்குது அப்படின்னா 2000ஆவது ஆண்டில் 54% தான் அவங்க படித்துமே அவங்களுக்கு வேலை இல்லை. ஆனால் இப்போனா 2022 பார்த்தீங்க அப்படின்னா 66% வேலை இல்லை. ஓகேவா, அவங்க படித்துமே அவங்களுக்கு வேலை இல்லை. இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்ட அமைப்பு சர்வதேச தொழிலாளர் அமைப்பு மற்றும் த இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட் IHD அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அடுத்தது, 2022 உலகில் எத்தனை கோடி பேர் பசியால் பாதிக்கப்பட்டுள்ளனர்? இதற்கான ஆன்சர் 78.3 கோடி பேர். பசி பட்டினினால் 2022 78.3 கோடி பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே டைமில் 105 கோடி மெட்ரிக் டன் உணவு வந்து நம்ம வீண் பண்ணியிருக்கோம் உலக அளவில். ஒவ்வொரு ஆண்டும் ஒருத்தர் 79 கிலோ உணவு வந்து வீண் பண்ணுறாரு. ரொம்ப அதிகமான உணவு எங்கே வீணாகுதுன்னா வீடுகளில் தான் ஆகுது. 60% உணவுகள் வந்து வீட்டில் தான் அது வீணாகுது. இரண்டாவது பார்த்திங்கன்னா உணவு நிறுவனங்கள், அங்கே 28%. அதுக்கப்புறம்
சில்லறை விற்பனை மையங்கள் அங்கே 12%. நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, பொதுவாகவே ஹோட்டலில் தான் உணவெல்லாம் வேஸ்ட் ஆகும், அதே மாதிரி கல்யாண மண்டபங்களில் தான் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி கிடையாது, வீடுகளில் தான் அதிகமாகவே உணவு வந்து வேஸ்ட் ஆகுது. ஓகேவா, நம்ம தான் சாப்பிடாமல் இருக்கிறோம், கோவிச்சுக்கிட்டு சாப்பிடாமல் இருக்கிறது, அதே மாதிரி சாப்பாடை தூக்கி எறிகிறது, இந்த மாதிரிலாமே நிறைய பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாமே பண்ணக்கூடாது. ஓகே, இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்ட அமைப்பு ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் திட்டம் அப்படிங்கிறது தான். அடுத்தது, மக்களவையில் உள்ள எத்தனை சதவீத நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேல் குற்றவியல் வழக்குகள் உள்ளன? இதற்கான ஆன்சர் 44%. நம்ம லோக்சபாவில் இருக்கிற 514 எம்பிகள் ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதில் 225 எம்பிகள் மேலே கிரிமினல் குற்றம் இருக்குது, கிரிமினல் குற்ற வழக்குகள் இருக்குது. அப்படி பார்க்கும்போது 44% எம்பிகளுக்கு மேலே கிரிமினல் குற்ற வழக்குகள் இருக்குது. அதுவே 29% மேலே தீவிரமான குற்ற வழக்குகளே இருக்குது. அவ்வளவு, அதாவது கொலை, கற்பழிப்பு, இந்த மாதிரி ரொம்ப தீவிரமான கேஸே அவங்க மேலே இருக்குது. ஓகே, இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்ட அமைப்பு ஜனநாயக சீர்திருத்த சங்கம் அப்படிங்கிற அமைப்பு. அடுத்தது, உலகின் வலிமையான காப்பீடு நிறுவனமாக உள்ள நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் எல்ஐசி. இப்போ பிராண்ட் ஃபினான்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த மாதிரி உலகத்தில் எந்தெந்த காப்பீடு நிறுவனங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டிருந்தாங்க. இதில் உலக அளவில் முதலிடம் பிடித்த நம்ம இந்தியாவை சேர்ந்த எல்ஐசி நிறுவனம். எல்ஐசினா லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். இது எப்போ உருவாக்கியிருந்தாங்கன்னா 1956 ஆண்டு செப்டம்பர் 1 இதோடைய தலைமையகம் மும்பையில் இருக்குது. இதோடைய சேர்மேன் யாருன்னா சித்தார்த் மொஹந்தி அப்படிங்கிறவர். இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்ட அமைப்பு பிராண்ட் ஃபினான்ஸ் அப்படிங்கிற அமைப்பு. அடுத்தது, மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் குறைந்தபட்சம் எத்தனை நாட்கள் வேலைவாய்ப்பு வழங்கப்படும்? இதற்கான ஆன்சர் 100 நாட்கள். எம்ஜி நரேகா திட்டம் ஃபுல் ஃபார்ம் என்னன்னா, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டிஸ் ஆக்ட், தமிழில் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2005 ஆண்டு இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இதோட அடிப்படையில் இப்போது 100 நாள் வந்து குறைந்தபட்சம் வேலைவாய்ப்பு வழங்கிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க வேலைவாய்ப்பு வழங்கலை அப்படின்னா, அவங்க எவ்வளோ நாள் வேலைவாய்ப்பு வழங்கலையோ அதற்கான ஊதியத்தை அவங்கள்ட்டே கொடுத்துருவாங்க. எங்களால் வேலைவாய்ப்பு வழங்க முடியலை, அதனால் நீங்கள் வந்து நாங்கள் இந்த சேலரி வந்து உங்கள்கிட்ட தந்துடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது நிறைய இடங்களில் இந்த மாதிரி எல்லாருக்குமே கொடுக்குற சேலரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் நாளொன்றிற்கு இந்த திட்டத்தின் கீழே சராசரி வருமானம் 282 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருக்கு. ரொம்பவே அதிகமாக ஹரியானாவில் தான் கொடுக்குறாங்க. ஹரியானாவில் ஒரு நாள் ஊதியம் 374 ரூபாய். அதுவே ரொம்ப குறைவாக நாகாலாந்து மற்றும் அருணாச்சல பிரதேசத்தில் கொடுக்குறாங்க, 234 ரூபா கொடுக்குறாங்க. நம்முடைய தமிழகத்தில் இப்போ 319 ரூபா கொடுக்குறாங்க. இப்போ 25 ரூபா வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. இது முன்னாடி வந்து 294 ரூபா தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. சரிங்களா, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இது. அடுத்தது, இந்தியாவில் அதிக சிறுத்தைகள் காணப்படும் இடம் எது? இதற்கான ஆன்சர் மத்திய பிரதேசம். முதலிடம் பிடித்தது மத்திய பிரதேசம், 2ஆம் இடம் பிடித்தது மகாராஷ்டிரா. நம்ம தமிழ்நாடு வந்து 4வது இடத்துல இருக்கிறோம். 1070 சிறுத்தைகள் இருக்குது. அதுவே அதிக சிறுத்தைகள் இறந்த இடம் எங்கன்னா உத்தரகண்ட். அதிக சிறுத்தைகள் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, நாகார்ஜுனா சாகர் ஸ்ரீசைலம் புலிகள் காப்பகத்தில் தான் இருக்குது. இது ஆந்திர பிரதேசத்தில் இருக்குது. அதுவே அதிகம் புலிகள் இருக்கிற மாநிலம் அது எது அப்படின்னா மத்திய பிரதேசம். நம்ம இப்போ தான் பார்த்தோம், அதிக அளவில் சிறுத்தைகள் இருக்கிறதும் மத்திய பிரதேசம் தான். அதுவே அதிக பனிச்சிறுத்தைகள் இருக்கிற பகுதி எது அப்படின்னா அது லடாக். மத்திய சுற்றுச்சூழல், காடுகள் மற்றும் பருவநிலை மாற்றத்துறை அமைச்சர் யார் அப்படின்னா பூபேந்திர யாதவ். அடுத்தது, இந்தியாவில் எத்தனை நாட்களுக்குள் 3 செமிகண்டக்டர் ஆலைகள் தொடங்கப்படும்? இதற்கான ஆன்சர் 100 நாட்கள். நம்ம இந்தியாவில் 3 இடங்களில் செமிகண்டக்டர் ஆலைகள் வந்து அமைக்க போகிறாங்க. ஒன்று குஜராத்தில் தோலேரா அப்படிங்கிற பகுதி, இன்னொன்று அஸ்ஸாமில் மோரிகான் அப்படிங்கிற பகுதி, இன்னொன்று குஜராத்தில் சனந்த் அப்படிங்கிற பகுதி. இதில் பாருங்கள், யாரெல்லாம் இதை அமைக்கிறாங்க அப்படிங்கிறது எக்ஸாமில் முக்கியம் கிடையாது, நீங்கள் அதை லைட்டாக பார்த்துருந்தா போதும். ஓகே, இது கூடவே இந்த 3மே பார்த்தீங்க அப்படின்னா 100 நாட்களுக்குள்ளாடியே உருவாக்கி செயல்படுத்த ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர குஜராத்தில் சனந்த் அப்படிங்கிற பகுதியில் அமெரிக்காவுடைய மைக்ரான் சார்பில் ரூபாய் 2.7 ரூபாய் கிடையாது 2.7 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பில் செமிகண்டக்டர் நிறுவனம் வந்து அமைக்க போகிறாங்க. ஓகே, இது முன்னாடியே இதற்கான அக்ரிமெண்ட் வந்து போட்டிருந்தாங்க. மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் யாருன்னா அஸ்வினி வைஷ்ணவ். அடுத்தது, தெற்காசியாவின் மிகப்பெரிய ஆயுதம் மற்றும் ஏவுகணை உற்பத்தி ஆலை எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசத்தில் கான்பூரில் தான் இதை தொடங்கியிருக்காங்க. அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் தான் இதை தொடங்கியிருக்காங்க. இதுதான் தெற்காசியாலேயே மிகப்பெரிய ஆயுதம் மற்றும் ஏவுகணை உற்பத்தி ஆலை. 500 ஏக்கர் பரப்பளவில் தான் இதை அமைச்சிருக்காங்க. உத்தரப்பிரதேசத்துடைய முதல்வர் யோகி ஆதித்யநாத், உத்தரப்பிரதேசத்துடைய ஆளுநர் ஆனந்திபென் பட்டேல்.
மூன்றாவது உலக கடல்சார் அறிவியல் மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் சென்னை. இதை நியாட் அப்படிங்கிற அமைப்பும் விஞ்ஞான பாரதி அப்படிங்கிற அமைப்பும் ஐஐடி மெட்ராஸும் சேர்ந்து உருவாக்கி ஐஐடி மெட்ராஸ் மற்றும் புவி அறிவியல் அமைச்சகம் இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் சென்னையில் நடத்தியிருக்காங்க. இதோடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா, நீல பொருளாதாரத்தில் பெருங்கடல்களின் நிலையான பயன்பாடு அப்படிங்கிறது. ராமநாதபுரத்தில் பல்நோக்கு கடற்பாசி பூங்கா அமைக்க போகிறோம் அப்படின்னு முன்னாடியே அறிவிச்சிருந்தாங்க. இந்த மாநாடுலேயுமே இவங்க மறுபடியும் அதை அறிவிச்சிருக்காங்க. நம்ம இந்தியாவிலேயே முதல் பல்நோக்கு கடல்பாசி பூங்காவாக இது அமைய இருக்கு. மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் யார் அப்படின்னா பர்ஷோத்தம் ரூபாலா அப்படிங்கிறவர். அடுத்தது 6வது ஐநா சுற்றுச்சூழல் பேரவை கூட்டம் எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் நைரோபி. நைரோபி அப்படிங்கிறது கென்யாவுடைய தலைநகர். இதில் நம்ம இந்தியா சார்பில் நிலையான வாழ்க்கை முறைக்கான இந்தியாவின் தீர்மானம் அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்திருந்தோம். அதை இந்த அமைப்பு ஏற்றுக்கொண்டாங்க. இதே மாதிரி இன்னொரு திட்டம் நம்ம இந்தியா கிட்டே இருக்குது. அது மிஷன் லைஃப் அப்படிங்கிறது 2022 ஆண்டு அக்டோபர் 20 நம்முடைய பிரதமர் மோடி இதை தொடங்கியிருந்தாங்க. லைஃப்னா என்னென்னா லைஃப் ஸ்டைல் ஃபார் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது சுற்றுச்சூழலுக்கான வாழ்க்கை முறை. இப்போ பாருங்கள், இந்த ஒரு திட்டத்தின் கீழே நம்முடைய பிரதமர் மோடி மட்டும் இல்லாமல் நம்முடைய மத்திய அரசு பார்த்திங்கன்னா நிறைய திட்டங்களை பண்ணுறாங்க. இதெல்லாமே நம்மளுடைய டெய்லி லைஃப் ஸ்டைலில் எப்படி நம்ம இயற்கைக்கு பாதுகாப்பாக செயல்பட முடியும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ எடுத்துக்காட்டு பார்த்திங்க அப்படின்னா, நான் இப்போது காய்கறி வாங்குறதுக்கு பழம் வாங்குறதுக்கு எல்லாமே பை தான் கொண்டு போகிறேன். ஆனால் நீங்களுமே அதை மாதிரி பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது கண்டிப்பாகவே நம்ம பிளாஸ்டிக்குடைய பயன்பாட்டை குறைக்கலாம் தானே. ஓகே, இதில் பாருங்கள், இந்த மிஷன் லைஃப்பை பார்க்கும்போது இது குஜராத்தில் ஒற்றுமையின் சிலை அங்கே இருக்குல்ல, அங்கே தான் இதை தொடங்கி வச்சாங்க நம்முடைய பிரதமர் மோடி. அதுக்கு முன்னாடி தான் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சாங்க. இது முக்கியமான ஒரு திட்டம். அடுத்தது நைட் கமாண்டர் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸலண்ட் ஆர்டர் என்பது எந்த நாட்டின் உயரிய விருது? இதற்கான ஆன்சர் பிரிட்டன். பிரிட்டனுடைய இந்த விருதை இந்தியாவுடைய சுனில் பாரதி மிட்டல் இப்போ பெற்றிருக்காரு. ஏர்டெல் கம்பெனி இருக்குல்ல, அதோடைய நிறுவனரே இவர் தான். இந்த விருதை பெற முதல் இந்தியர் இவர் தான். பிரிட்டனுடைய அரசரான 3ஆம் சார்லஸ் இந்த விருது அவருக்கு வழங்கியிருந்தார். சுனில் பாரதி மிட்டல் இவர் பாரதி நிறுவனத்துடைய நிறுவனர். பாரதி நிறுவனத்துக்கு கீழே தான் ஏர்டெல் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நிறைய நிறுவனம் இருக்குது பாரதி நிறுவனத்துக்கு கீழே. அடுத்தது தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மற்றும் வளர்ச்சி நிறுவனத்தை தொடங்கி வைத்தவர் யார்? இதற்கான ஆன்சர் அமித்ஷா. இப்போ நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள் இருக்குல்ல, அதற்கு எல்லாமே ஒரு தலைமை தேவைப்படணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதற்காக தான் இந்த மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்காங்க. அப்போது இது நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளுக்கு தலைமையாக இருக்கும். நம்ம இந்தியாவில் மொத்தமாக 1500 நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள் இருக்குது. மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் யாருன்னா அமித்ஷா. மத்திய உள்துறை அமைச்சரும் அவர் தான். அடுத்தது நீருக்கடியில் இந்தியாவின் முதல் மெட்ரோ ரயில் சேவை எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் கொல்கத்தா. நம்ம இந்தியாவுடைய மிக ஆழமான மெட்ரோ ரயில் நிலையம் அது எது அப்படின்னா, அதுவுமே வெஸ்ட் பெங்காலில் தான் இருக்குது. மேற்கு வங்காளத்தில் ஹவுராவில் ஈஸ்ட் வெஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷன் அப்படிங்கிற பகுதி தான் அது. அதாவது பாருங்கள், நம்ம இந்தியாவில் முதலாக நீருக்கடியில் மெட்ரோ ரயில் நிலையத்தை தொடங்கியிருக்காங்க. அந்த ரயில் நிலையம் இருக்குல்ல, அதாவது இந்தியாவில் முதலாக நீருக்கடியில் மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கியிருக்காங்க. அந்த இதில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வருது. அந்த ரயில்வே ஸ்டேஷனுடைய பேர் என்ன அப்படின்னா ஈஸ்ட் வெஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷன். அதுதான் இந்தியாவுடைய மிக ஆழமான மெட்ரோ ரயில் ஸ்டேஷன். ஏன்னா அது நீருக்கடியில் இருக்குல்ல, இது நீருக்கடியில் தான் இருக்குது, ஆனால் கடலுக்கடியில் கிடையாது. இது ஹூக்ளி நதியில் தான் இருக்குது. சரியா? இது எந்தெந்த பகுதிகளை இணைக்கும் அப்படின்னா ஹவுரா மைதான் மற்றும் எக்ஸ்பிளாண்ட் அப்படிங்கிற பகுதியை இணைக்கும். 520 மீட்டர் நீளம் கொண்டது. இதில் ஒரு சுரங்கப்பாதை போட்டு தான் அதுக்குள்ளாடி தான் இந்த ட்ரெயினை விட்டுறாங்க. நீங்கள் இந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். நம்ம இந்தியா ரயில்வே சம்மந்தமான சில முக்கியமான இலக்குகள் பற்றி பார்க்கலாம். 2030 ஆண்டில் நம்ம இந்திய ரயில்வே பூஜ்ஜிய கார்பன் உமிழ்வு இலக்கு வச்சுருக்காங்க. 2030 ஆண்டுக்கு அப்புறம் நம்ம இந்திய ரயில்வேலேருந்து எந்த ஒரு புகையுமே வராது. அதுதான் இதோடைய அர்த்தம். அதுக்கப்புறம் மும்பை டு தானே, அங்கே தான் கடலுக்கடையில் இந்தியாவுடைய முதல் ரயில்வே சுரங்கப்பாதையை அமைச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அம்ருத் பாரத் ரயில் நிலைய திட்டம், இது 2023 ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா, ரயில்வே ஸ்டேஷன்லாம் ரொம்ப முன்னாடி கட்டினதில்லை நிறைய ரயில்வே ஸ்டேஷன், அதை மறுபடியும் மேம்படுத்திட்டு இருக்காங்க, டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் செனாப் ரயில் பாலம், இது ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. இதுதான் உலகத்துடைய மிக உயரமான இடத்துல இருக்கிற ரயில் பாலம். அடுத்தது இந்தியாவுடைய மிக நீளமான ரயில்வே சுரங்கப்பாதை, அதுவுமே ஜம்மு காஷ்மீரில் தான் இருக்குது. அதோடைய பேர் T50. அடுத்தது 2027 ஆண்டுக்குள்ளாடி இந்தியாவில் புதிதாக 3000 ரயிலை உருவாக்க போகிறோம் அப்படின்னு நம்முடைய மத்திய ரயில்வே துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. அடுத்தது கிசான் உபஜ் நிதி என்பது யாருக்கான திட்டம்? இதற்கான ஆன்சர் விவசாயிகள்.
இப்போ விவசாயிகள் வந்து அவங்க விளைபொருட்களை அடகு வைத்து கடன் பெறுறதுக்கான ஒரு திட்டம் தான் இந்த திட்டம். ஆனாலுமே அவங்க அந்த விளைபொருளை கிடங்குகள் மேம்பாடு மற்றும் ஒழுங்காற்று ஆணையத்தில் பதிவு செய்த கிடங்குகளுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். இப்போ நான் ஒரு விவசாயி, நான் ஒரு கிடங்குல என்னுடைய பொருள் எல்லாமே நான் சேமித்து வைக்கிறேன் அப்படின்னா அந்த கிடங்கு இந்த WDRA சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் இது பொருந்தும். மத்திய நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் யார் அப்படின்னா பியூஷ் கோயல். அடுத்தது, இந்தியாவின் முதல் சிறிய அளவு திரவ இயற்கை எரிவாயு நிறுவனம் எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் விஜய்பூர். விஜய்பூர் அப்படிங்கிறது மத்திய பிரதேசத்தில் இருக்குது. LNG லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ் திரவ இயற்கை எரிவாயு நம்ம இந்தியாவுடைய முதல் சிறிய அளவு திரவ இயற்கை எரிவாயு நிறுவனத்தை தொடங்கியிருக்காங்க. இதை கெயில் நிறுவனம் தான் உருவாக்கியிருக்காங்க. கெயில்னா கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிறது தான். இவங்க ஒரு இலக்கு வச்சுருக்காங்க. என்னென்னா, இந்தியாவுடைய எரிசக்தி தேவை இருக்குல்ல, அதில் 2030 ஆண்டுக்குள்ளாடி 15% இயற்கை எரிவாயு மூலமாக தான் பெறணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு இலக்கு. மத்திய வீட்டு வசதி, நகர்ப்புற விவகாரங்கள், பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் யார் அப்படின்னா ஹர்தீப் சிங் பூரி. அடுத்தது, ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் கிஷோர் மக்வானா. இதே மாதிரி தேசிய மகளிர் ஆணையத்துடைய தலைவர் ரேகா சர்மா. இந்த பிக்சரில் பார்க்குறீங்களா, இவங்க தான். அதே மாதிரி குழந்தை உரிமைகள் பாதுகாப்புக்கான தேசிய ஆணையத்துடைய தலைவர் பிரியங்க் கனுங்கோ. அடுத்தது, 96வது ஆஸ்கர் விருதுகள் வழங்கும் விழா எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் லாஸ் ஏஞ்சல்ஸ். இப்போ நம்ம சில அவார்ட்ஸ் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அமெரிக்காவுடைய லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் தான் 96வது ஆஸ்கர் விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. ரொம்பவே அதிகமான விருதுகள் வென்ற திரைப்படம் ஓப்பன்ஹைமர், 7 விருதுகள் வென்றிருந்தது. சிறந்த திரைப்படம் ஓப்பன்ஹைமர். சிறந்த இயக்குனர் ஓப்பன்ஹைமருடைய இயக்குனரான கிறிஸ்டோபர் நோலன். அப்புறம் சிறந்த நடிகர் ஓப்பன்ஹைமருடைய நடிகரான சிலியன் மர்ஃபி. அதுக்கப்புறம் சிறந்த துணை நடிகர் ஓப்பன்ஹைமருடைய நடிகரான ராபர்ட் டவுனி ஜூனியர். இந்த மாதிரி நிறைய விருதுகள் வந்து இது வாங்கியிருந்தது. அடுத்தது, சிறந்த மொழிபெயர்ப்பிற்கான சாகித்ய அகாடமி விருது 2023 யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி. த பிளாக் ஹில் அப்படிங்கிற நாவலை இவர் தமிழில் கருங்குன்றம் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்காரு. மமங்தாய் எழுதின ஆங்கிலத்தில் மமங்தாய் தான் த பிளாக் ஹில் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருந்தாங்க. 2014 ஆண்டு எழுதப்பட்ட புத்தகம். அவங்க எழுதின புத்தகத்தை த பிளாக் ஹில் அப்படிங்கிற புத்தகத்தை கருங்குன்றம் அப்படின்னு இவர் மொழிபெயர்த்திருக்காரு. சாகித்ய அகாடமி விருது 24 மொழிகளில் வழங்குவாங்க. 24 மொழிகள் அப்படின்னு சொல்கிறத விட 24 விருதுகள் வழங்குவாங்க. 22 மொழிகள் மற்றும் ஆங்கிலம் மற்றும் ஒரு மொழிபெயர்ப்புக்கானது. இந்த மாதிரி 24 விருதுகள் வழங்குவாங்க. 1951 ஆண்டிலேருந்து இதை வழங்குறாங்க. சாகித்ய அகாடமியுடைய இப்போ தலைவராக இருக்கிறவர் மாதவ் கௌஷிக். இதே மாதிரி சாகித்ய அகாடமி விருது நம்ம தமிழில் 2023 ஆண்டு நீர்வழி படுவும் அப்படிங்கிற ஒரு நூலுக்கு அறிவிச்சிருந்தாங்க. இதை எழுதினவர் தேவி பாரதி அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர். இவருடைய இயற்பெயர் ராஜசேகரன். நாவிதர் சமூகத்துடைய வாழ்வியலை இந்த நூல் வந்து கூறுது. அடுத்தது, 2024 ஆண்டிற்கான தமிழக அரசின் ஔவையார் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் பாமா. இவங்களுடைய முடிப்பெயர் பாமா பாஸ்டினா சூசேராஜ் அப்படிங்கிறவங்க. இவங்க விழுப்புரத்தை சேர்ந்தவங்க. ஒடுக்கப்பட்டவங்களுக்காக இவங்க எழுதுகிறாங்க. இவங்களுடைய முதல் புத்தகம் கருக்கு 1992 இது வந்து வெளியிடப்பட்டது. அடுத்தது, தமிழக அரசின் கலைஞர் எழுதுகோள் விருது 2022 யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் VN சாமி. இது பத்திரிகையாளர்களுக்கு, சிறந்த பத்திரிகையாளர்களுக்கு வழங்கப்பட்ட விருது தான் இந்த தமிழக அரசுடைய கலைஞர் எழுதுகோள் விருது. பரிசு தொகை 5 லட்சம் ரூபாய் வந்து கொடுப்பாங்க. இவர் விழுப்புரத்தை சேர்ந்தவர். இவருடைய முக்கிய புத்தகம் எது அப்படின்னா புகழ்பெற்ற கடல் போர்கள் அப்படிங்கிறது தான். அடுத்தது, கனவு இல்லம் திட்டம் யாருக்கானது? இதற்கான ஆன்சர் எழுத்தாளர்கள். கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. அது வேற. அது வந்து ஏழை எளியவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்குற திட்டம். இது வந்து எழுத்தாளர்களுக்கு வீடு கட்டி கொடுக்குற திட்டம். தமிழ்நாட்டை சேர்ந்த எழுத்தாளர்களுக்கு வீடு வந்து வழங்குவாங்க. ஆனால் அவங்க மிக உயரிய விருதுகள் வந்து வென்றிருக்கணும். ஞானபீட விருதோ சாகித்ய அகாடமி விருதோ இந்த மாதிரி உயரிய விருதுகள் வந்து வென்றிருக்கணும். நம்முடைய தமிழக அரசு சார்பில் இப்போது தமிழகத்தை சேர்ந்த எழுத்தாளர்களான 12 பேர்களுக்கு இந்த வீடு வந்து வழங்கியிருக்காங்க. அடுத்தது, வடசென்னை மிக உய்ய அனல் மின் நிலையம் 3 எந்த மாவட்டத்தில் அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் திருவள்ளூர். இப்போ பாருங்கள், திருவள்ளூரில் மீஞ்சூர் பக்கத்தில்
அத்திப்பட்டு அப்படிங்கிற பகுதியில் தான் இதை அமைச்சிருக்காங்க. இதுதான் நம்ம தமிழ்நாட்டுடைய முதல் மிக உய்ய அனல் மின் நிலையம். அதாவது நம்ம தமிழ்நாட்டுடைய முதல் அட்வான்ஸ் சூப்பர் கிரிட்டிக்கல் டெக்னாலஜி 800 மெகாவாட் திறன் கொண்டது. இதோடைய மதிப்பு இது எவ்வளோ ரூபாய்க்கு கட்டினாங்க அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் கேட்டது கிடையாது, அதை விட்டுருங்க. அடுத்தது, தமிழ்நாட்டின் மாநில தேர்தல் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் ஜோதி நிர்மலா சாமி. இதுக்கு முன்னாடி மாநில தேர்தல் ஆணையராக பழனிக்குமார் இருந்தாங்க. அவர் இப்போது அவர் வந்து ரிட்டையர் ஆகிட்டார். அதுக்கப்புறம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா புதிதாக ஜோதி நிர்மலா சாமியை நியமனம் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய பதவி காலம் 5 ஆண்டுகள் அல்லது 65 வயதாக இருக்கும். மத்திய தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னா ராஜீவ்குமார். அடுத்தது, இந்தியாவின் முதல் கடல்சார் உயர் இலக்கு படை எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. நம்ம கடல் சார்ந்த உயிரினங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு சார்பில் தொடங்கியிருக்காங்க. இதுதான் இந்தியாவிலே முதல் முறை. தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் இதை தொடங்கியிருந்தாங்க. பால்க் வளைகுடா மற்றும் மன்னார் வளைகுடா இந்த பகுதிகளில் தான் இவங்க பாதுகாப்பாங்க. இவங்க பார்த்திங்கன்னா பவளப்பாறைகள் மற்றும் கடல் உயிரினங்களை பாதுகாப்பாங்க. நம்முடைய தமிழகத்துடைய வனத்துறையினால் இது உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது, தமிழ்நாட்டில் தற்போது எத்தனை மாநகராட்சிகள் உள்ளன? இதற்கான ஆன்சர் 25. இப்போ புதிதாக 4 மாநகராட்சிகள் அறிவிச்சிருந்தாங்க. புதுக்கோட்டை, நாமக்கல், காரைக்குடி, திருவண்ணாமலை இதெல்லாமே நகராட்சிகளாக இருந்தது. இப்போ மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தியிருக்காங்க. அடுத்தது, எந்த ஆண்டு மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2019. 2019 அடிக்கல் நாட்டியிருக்காங்க. இப்போ மறுபடியும் அதை கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இப்போ தான் கட்டவே ஆரம்பிச்சிருக்காங்க. மதுரையில் தோப்பூரில் ஆஸ்டின்பட்டி அப்படிங்கிற பகுதியில் தான் இதை வந்து அமைக்கிறாங்க. எல்என்டி நிறுவனம் இருக்காங்கல்ல, லாசன் அண்ட் டியூப்ரோ அப்படிங்கிற நிறுவனம் தான் இதை கட்டுற பணியை வந்து தொடங்கியிருக்காங்க. 33 மாதங்களில் இது முடிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதற்காக ஜிகா நிறுவனத்துக்கிட்ட கடனுதவி வாங்கியிருக்காங்க நம்முடைய மத்திய அரசு. ஜிகா அப்படின்னா ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆப்ரேஷன் ஏஜென்சி அப்படின்னு ஜப்பானை சேர்ந்த ஒரு நிறுவனம். என்னதான் இதை இப்போ தான் கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னாலுமே இதற்கான தற்காலிக வகுப்புகள் வந்து ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரியில் ஆரம்பிச்சிட்டாங்க. 2022 ஆண்டிலிருந்து இது நடைபெறுது. இந்த எய்ம்ஸ் மதுரையுடைய தலைவர் யாருன்னா பிரசாந்த் லவானியா. ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் இதோடைய தலைவர் யாருன்னு கேட்டாங்க. அடுத்தது, 2வது உலக தமிழ் செம்மொழி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் சென்னை. முதல் உலக தமிழ் செம்மொழி மாநாடு கோவையில் 2010 ஜூனில் நடைபெற்றது. இப்போ 2வது சென்னையில் 2025 ஆண்டு ஜூனில் நடைபெற போகுது. நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் தான் இந்த மாதிரி அறிவிச்சிருக்காரு. அடுத்தது, சில மாநிலங்கள் சம்பந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு ஆசிரியரை அறிமுகம் செய்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் கேரளா. இவங்க பேர் வந்து ஐரிஷ். திருவனந்தபுரத்தில் இருக்கிற ஒரு தனியார் பள்ளியில் தான் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அந்த பள்ளியுடைய பேர் கேடிசிடி ஹையர் செகண்டரி ஸ்கூல். மேக்கர் லேப்ஸ் எஜுடெக் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இது உருவாக்கியிருந்தாங்க. இதே மாதிரி நம்ம இந்தியாவுடைய முதல் ஏஐ செய்தி வாசிப்பாளராக லிசா அப்படிங்கிற ஒன்றை ஒடிசா வந்து அறிமுகம் பண்ணாங்க. அடுத்தது, பிரதமர் மோடி சிவில் விமான போக்குவரத்து ஆராய்ச்சி அமைப்பை எங்கு திறந்து வைத்தார்? இதற்கான ஆன்சர் ஹைதராபாத். ஹைதராபாத்தில் கேரோ அப்படிங்கிற ஒன்று தொடங்கியிருக்காங்க. கேரோ அப்படின்னா சிவில் ஏவியேஷன் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அதாவது சிவில் விமான போக்குவரத்து ஆராய்ச்சி அமைப்பு. தெலுங்கானாவுடைய தலைநகரான ஹைதராபாத்தில் தான் அமைச்சிருக்காங்க. ஹைதராபாத்தில் பேகம்பட் விமான நிலையத்தில் தான் இதை வந்து அமைச்சிருக்காங்க. இங்கே ஆராய்ச்சி வசதியும் இருக்குது, அதே மாதிரி மேம்பாட்டு வசதியுமே இருக்குது. அடுத்தது, இந்தியாவில் முதல் முறையாக எந்த மாநில அரசு ஓடிடி தளத்தை தொடங்கியது? இதற்கான ஆன்சர் கேரளா. மலையாள திரைத்துறையை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது தொடங்கியிருக்காங்க. திரையரங்குகளில் ஏற்கனவே வெளியான படங்களை தான் இங்கே வெளியிடுவாங்க. கேரளாவுடைய முதல்வர் பினராயி விஜயன், கேரளாவுடைய ஆளுநர் ஆரிஃப் முகமது கான். இப்போ நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி இந்த சி ஸ்பேஸ் வந்து இருக்கும். இதோடைய பேர் பாருங்கள், இதோடைய பேர் வந்து சி ஸ்பேஸ். அது கூட எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகே, நம்ம இங்கிலீஷில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த பிக்சரில் கூட சி ஸ்பேஸ் இருக்குது. அடுத்தது, மஹ்தாரி வந்தனா யோஜனா எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சத்தீஸ்கர். இது பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற ஒரு திட்டம். எந்த பெண்களுக்கு வழங்குவாங்க அப்படின்னா, இந்த ஆண்டுடைய 1ஆம் தேதி இருக்குல்ல, ஜனவரி 2024 1ஆம் தேதியில் 21 வயது அடைந்த திருமணமான பெண்களுக்கு வழங்குவாங்க. சத்தீஸ்கருடைய தலைநகர் ராஞ்சி. சத்தீஸ்கருடைய முதல்வர் விஷ்ணு தியோ சாய். சத்தீஸ்கருடைய ஆளுநர் பிஸ்வபூஷன் ஹரிச்சந்தன். அடுத்தது, தற்போது ஹரியானா மாநிலத்தின் முதல்வராக பதவியேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் நயாப் சிங் சைனி. ஏற்கனவே மனோகர் லால் கட்டர் இருந்தார், அவர் ராஜினாமா பண்ணிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா ஹரியானாவுடைய ஆளுநர் பண்டாரு தத்தாத்ரேயா அப்படிங்கிறவர். ஹரியானாவுடைய தலைநகர் வந்து சண்டிகர். சத்தீஸ்கர் கிடையாது, சண்டிகர். ஏன்னா சத்தீஸ்கர் அப்படிங்கிறது இன்னொரு மாநிலம். அடுத்தது,
இந்தியாவின் முதல் கால்நடை சாணம் சார்ந்த சிஎன்ஜி நிலையம் எங்கு அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் குஜராத். குஜராத்தில் பனஸ்கந்தா மாவட்டத்தில் தீசா தராத் நெடுஞ்சாலையில் தான் இது அமைச்சிருக்காங்க. சிஎன்ஜி அப்படின்னா கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ், அடுத்தது அழுத்தப்பட்ட இயற்கை எரிவாயு. அடுத்தது, வட இந்தியாவின் முதல் அரசு ஹோமியோபதி கல்லூரி எங்கு அமைய உள்ளது? இதற்கான ஆன்சர் ஜம்மு காஷ்மீர். ஜம்மு காஷ்மீர் மாவட்டத்தில் கத்துவா மாவட்டத்தில் ஜஸ்ரோட்டா பகுதியில் தான் இதை அமைக்க போகிறாங்க. மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தான் இதை அறிவிச்சிருக்காரு. அடுத்தது, எந்த மாநிலத்தை சேர்ந்த அகமத் நகர் அகல்யா நகர் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. அகமத் நகர் அகமத் நிசாம் ஷானால் 1494 ஆண்டு உருவாக்கப்பட்டது. இப்போ 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ராணியான அகல்யாபாய் கோல்கர் அவங்களுடைய பேரில் இந்த பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. இவங்க மராட்டிய அரசி. இதே மாதிரி ஏற்கனவே அவுரங்காபாத்துடைய பேரை சத்ரபதி சாம்பாஜி நகர்னு பேர் மாற்றம் பண்ணியிருந்தாங்க. உஸ்மானாபாத்துடைய பேரை தாராஷி அப்படின்ற மாதிரி பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. மகாராஷ்டிராவுடைய முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே, மகாராஷ்டிராவுடைய ஆளுநர் ரமேஷ் பயஸ். அடுத்தது, தெலங்கானா மாநிலத்தின் ஆளுநராக பதவியேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் சிபி ராதாகிருஷ்ணன். ஏற்கனவே புதுச்சேரி மற்றும் தெலுங்கானாவுடைய ஆளுநராக தமிழிசை சவுந்தரராஜன் இருந்தாங்க. அவங்க தேர்தலில் போட்டிடுறதுனால ராஜினாமா பண்ணிட்டாங்க. இப்போது பொறுப்பு ஆளுநராக அந்த பகுதிகளில் சிபி ராதாகிருஷ்ணன் என்பவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இவர் ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய ஆளுநராக இருக்கார். ஆர்டிக்கிள் 153 என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் ஆளுநராக நியமனம் செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லுது. அடுத்தது, எந்த மாநில காவல்துறை கிரைம் ஜிபிடி செயற்கை நுண்ணறிவு கருவியை அறிமுகம் செய்தது? இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம். கிரைம் ஜிபிடி அப்படிங்கிற ஒரு செயற்கை நுண்ணறிவு கருவியை உருவாக்கியிருக்காங்க உத்தரப்பிரதேச அரசு. இதோடைய நோக்கம் என்னென்னா குற்றவாளிகளை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இதே மாதிரி சில ஏஐ டூல்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓப்பன் ஏஐ அப்படிங்கிற ஒரு டூலை உருவாக்கின அமைப்பு ஓப்பன் ஏஐ அப்படிங்கிற ஒரு டூல் ஓப்பன் ஏஐ அப்படிங்கிற ஒரு அமைப்பு சாட் ஜிபிடியை உருவாக்கியிருக்காங்க. ஹனுமான் அப்படிங்கிற ஒரு ஏஐ டூலை உருவாக்கின அமைப்பு ரிலையன்ஸ், இவங்க இன்னுமே அதை உருவாக்கிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் ஜெமினி அப்படிங்கிற ஒரு ஏஐ டூலை உருவாக்கின அமைப்பு கூகுள். அதுக்கப்புறம் ஐரிஷ் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவுடைய முதல் ஏஐ டீச்சர், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டீச்சர். இது கேரளாவில் உருவாக்கியிருந்தாங்க. அதே மாதிரி டெவின் ஏஐ அப்படிங்கிறது உலகத்துடைய முதல் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், இது அமெரிக்காவில் உருவாக்கியிருந்தாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். அடுத்தது, பாதுகாப்புத்துறை சம்பந்தமான கரண்ட் அஃபேர்ஸ். ஐஎன்எஸ் ஜடாயு என்ற கடற்படை தளம் எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் லட்சத்தீவுகள். லட்சத்தீவுகளுடைய முதல் கடற்படை தளம் ஐஎன்எஸ் தீப்ரக்ஷாக் அப்படிங்கிறது 2012ஆம் ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. இப்போ 2வதாக இந்த ஐஎன்எஸ் ஜடாயு அப்படிங்கிறத தொடங்கியிருக்காங்க. நம்ம இந்தியாவுடைய கடற்படை தலைமை தளபதி ஹரிகுமார், விமானப்படையுடைய தலைமை தளபதி விவேக் ராம் சௌத்ரி, இராணுவ படையுடைய தலைமை தளபதி மனோஜ் பாண்டே. அடுத்தது, அக்னி 5 ஏவுகணையை உருவாக்கிய அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் டிஆர்டிஓ. இந்த அக்னி 5 பார்த்தீங்கன்னா அணு குண்டுகளை சுமந்து செல்கிற திறன் கொண்டது. ஒரே நேரத்தில் பல இலக்குகளை இதனால் தாக்க முடியும். இந்த ஏவுகணையில் 12 அணு குண்டுகளை வர சுமந்து சென்று 12 வேறு இலக்குகளை இதனால் தாக்கி அளிக்க முடியும். அது எல்லாமே 5000 கிலோமீட்டர் தூரமாக இருந்தாலும் கூட. இதை தான் எம்ஐஆர்வி அப்படின்னு சொல்லுவாங்க. எம்ஐஆர்வினா என்னென்னா மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் அப்படிங்கிறது. ஓகே, இந்த மாதிரி என்னென்னா இதோடைய அர்த்தம் என்னென்னா ஒரு நிறைய ஆயுதங்களை சுமந்து கொண்டு நிறைய இடத்துல போய் தாக்குதல் பண்ணுறது தான் எம்ஐஆர்வி அப்படிங்கிறது. இந்த மாதிரி எம்ஐஆர்வி தொழில்நுட்பம் இருக்கிற நாடுகள் அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் சீனா. இப்போ நம்ம இந்தியாவுமே இந்த லிஸ்ட்டில் இணைந்துட்டோம். இதை டிஆர்டிஓ தானே உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். டிஆர்டிஓ அப்படின்னா மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். இது திவ்யாஸ்திரா திட்டத்துக்கு கீழே ஒரு பங்காக செயல்படுத்துகிறாங்க. அடுத்தது, ஐஎன்எஸ் அக்ரே மற்றும் ஐஎன்எஸ் அக்ஷய் என்பவை என்ன வகையான கப்பல்கள்? இதற்கான ஆன்சர் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல்கள். இது ஆன்டி சப்மரைன், அதாவது இது சாதாரண கப்பல் தான், ஆனால் நீருக்கடியில் நீர்மூழ்கி கப்பல் இருக்குல்ல, அது கூட இதனாலே எதிர்க்க முடியும். ஏற்கனவே இந்த மாதிரி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கப்பலுடைய பேர் கொடுத்துட்டு இதெல்லாம் என்னதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதை தயாரித்த நிறுவனம் கல்கத்தாவில் இருக்கிற கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான். கார்டன் ரீச் கப்பல் கட்டும் தளம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, அந்த அமைப்பு தான். அடுத்தது, ஆப்ரேஷன் சன்கல்ப் என்பது எந்த அமைப்பால் செயல்படுத்தப்படுகிறது? இதற்கான ஆன்சர் இந்திய கடற்படை. இதென்ன அப்படின்னா 2019ஆம் ஆண்டே நம்முடைய இந்திய கடற்படை இதை தொடங்கி செயல்படுத்திட்டு இருக்காங்க. இது போக்குவரத்து மற்றும் வியாபாரத்திற்காக இந்திய பெருங்கடலை பாதுகாப்பான பகுதியாக மாற்றணும் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த திட்டத்துக்கு கீழே ஏஎல் கம்பர் அப்படிங்கிற ஒரு ஈரானிய கப்பலை
இந்திய பெருங்கடலில் மீட்டிருக்காங்க. ஓகே, ஏன்னா இந்த கப்பலில் வந்து கடல் கொள்ளையர்கள் உள்ளே போயிட்டாங்க. அது வந்து நம்ம இந்திய கடற்படை வந்து மீட்டு கொண்டாங்க. கடற்படையுடைய தலைமை தளபதி ஹரிகுமார். அடுத்தது தேஜஸ் MK-1A விமானத்தை உருவாக்கிய நிறுவனம் இது. இதற்கான ஆன்சர் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனம். HAL இருக்குல்ல, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், அவங்க தான் இது உருவாக்குறாங்க. ஏற்கனவே 73 தேஜஸ் MK-1A அப்படிங்கிற விமானத்தையும் கூடவே 10 பயிற்சி விமானங்கள் அதே மாதிரி இருக்கிற விமானங்களையும் வாங்கணும் அப்படின்ற மாதிரி 2021 ஆண்டு பிப்ரவரி 1 ஒப்பந்தம் போட்டுட்டாங்க. இப்போது இதோடைய முதல் விமானத்தை இப்போ தான் அவங்க உருவாக்கியிருந்தாங்க. அது பெங்களூரில் சோதனை பண்ணாங்க. அதனால தான் இது நியூஸில் வந்திருக்கு. தேர்தல் தொடர்பான சில ஆப் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா VHA, அதாவது ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப். புதிய வாக்காளர் பதிவு, அதே மாதிரி வாக்காளருடைய பெயர் தேடல், வாக்காளருக்கான சேவைகள், இதெல்லாமே நம்ம இதிலேருந்து பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் கூட உங்கள் இந்த ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி சில சேவைகள் எல்லாமே பெற முடியும். அதே மாதிரி சக்ஷம் ஆப், இது மாற்றுத்திறனாளிகளுக்கான வாக்குகளை எல்லாம் பதிவு பண்ணுறதுக்காக. அதாவது அதில் இவங்க போய் ஓட்டு பண்ண முடியாது. மாற்றுத்திறனாளிகள் இந்த ஆப்லலாம் ஓட் பண்ண முடியாது. ஆனால் நான் ஒரு மாற்றுத்திறனாளி அப்படின்னா நான் இதில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நான் நேரடியாக போய் ஓட்டு பண்ணலாம். அப்புறம் கேஒய்சி அப்படின்னா நோ யுவர் கேண்டிடேட், அதாவது நம்ம தேர்தலில் போட்டிடுவாங்கல்ல அவங்கள பற்றி தெரிகிறது. அவங்களுக்கு மேலே என்னென்ன குற்ற வழக்குகள் இருக்குது, அவங்க மேலே எவ்வளோ கொலை கேஸ் இருக்குது, இந்த மாதிரிப்பட்ட டீட்டெயிலெலாம் தெரிகிறது தான் KYC அப்படிங்கிறது. அப்புறம் CVGIL ஆப், இது வந்துன்னா தேர்தல் குறித்த புகார்கள், பணம் வந்து கொடுக்குறாங்க, இந்த மாதிரிப்பட்ட புகார்கள் எல்லாமே நம்ம வந்து இதில் தெரிவிக்கலாம். அடுத்தது தேர்தல் தொடர்பான சில வலைத்தளங்கள் பார்க்கலாம். ஓட்டர் போர்ட்டல், இது பார்த்திங்கன்னா வாக்காளர் தொடர்பான சேவைகளுக்கானது. அப்புறம் ஸ்வீப் அப்படிங்கிறது தேர்தல் குறித்த தகவல்கள் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது வேர்ல்ட் ரிலேட்டடான சில கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். நேட்டோ கூட்டமைப்பில் 32வது நாடாக இணைந்த நாடு எது? இதற்கான ஆன்சர் ஸ்வீடன். ஏற்கனவே 31வது நாடாக ஃபின்லாந்து இணைந்தாங்க. இப்போ 32வது நாடாக ஸ்வீடன் இணைந்திருக்காங்க. ஏற்கனவே நேட்டோ கூட்டமைப்பில் 31வது நாடாக இணைந்த நாடு எது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கேட்டாங்க. இப்போ 32வதாக ஸ்வீடன் இணைந்திருக்காங்க. ரொம்ப முக்கியமானது இது. நேட்டோடைய விரிவாக்கம் நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பு. இந்த பிக்சரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். அட்லாண்டிக் பெருங்கடல் இருக்குல்ல, அதில் வடக்கு பகுதியில் இருக்கிற நாடுகள், இதுதான் அட்லாண்டிக் பெருங்கடல், எஸ் வடிவிலான ஒரு பெருங்கடல். இதில் இந்த வடக்கு பகுதிகள் இருக்குல்ல, அந்த பகுதிகளில் இருக்கிற நாடுகளுடைய கூட்டமைப்பு தான் இது. சில எக்ஸாம்பிள் கேட்பாங்க, இதில் ஆஸ்திரேலியா இருக்கா? இல்லை. இதில் இந்தியா இருக்கா? இல்லை. ஏன்னா இது வெறும் வடக்கு அட்லாண்டிக்கில் இருக்கிற நாடுகளுடைய ஒரு கூட்டமைப்பு மட்டும்தான். சரி, இப்போ பாருங்கள். ஓகே, இந்த அமைப்பை 1949 உருவாக்கியிருந்தாங்க. இதோடைய தலைமையகம் பெல்ஜியமுடைய பிரசல்ஸ் நகரில் இருக்குது. அடுத்தது, தற்போது பாகிஸ்தான் நாட்டின் 24வது பிரதமராக பதவியேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் ஷாபாஸ் ஷெரீப். பாகிஸ்தானுடைய தலைநகர் இஸ்லாமாபாத். அங்கே அதிபர் யாருன்னா ஆசிஃப் அலி. உலகின் முதல் AI கணினி மென்பொறியாளர் யார்? இதற்கான ஆன்சர் டெவின் AI. இதான் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். காக்னிஷன் அப்படிங்கிற அமெரிக்காவை சேர்ந்த நிறுவனம் தான் இதை உருவாக்கியிருந்தாங்க. அப்போ உலகத்துடைய முதல் AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாஃப்ட்வேர் டெவலப்பர் யார் அப்படின்னா டெவின் AI அப்படிங்கிறது தான். இது கோடிங் பண்ணோம், அதே மாதிரி வெப்சைட் கூட மேக் பண்ணோம். வெப்சைட்டை கூட இதனால் உருவாக்க முடியும். இது மாதிரிப்பட்ட பணிகள் எல்லாமே பண்ணோம். அடுத்தது, Kyo-2 செயற்கைக்கோளை விண்ணில் அனுப்பிய நாடு எது? இதற்கான ஆன்சர் சீனா. இது இப்போது நிலவுடைய சுற்றுவட்ட பாதையை அடைந்திருக்கு. நிலவுக்கு தான் இதை அனுப்புனாங்க. எதற்காக அப்படின்னா சீனாவுடைய எதிர்கால நிலவு திட்டங்களுக்கு பயனாக தான் இதை அனுப்பியிருக்காங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் அவங்க ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதற்காக தான். நம்ம இஸ்ரோ இருக்கிற மாதிரி சீனாவில் CNSA இருக்குது. CNSA அப்படின்னா சைனா நேஷனல் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது. அடுத்தது, கியால் சுசன் ஜெட்சன் பேமா தாய் சேய் நல மருத்துவமனை எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் திம்பு. திம்பு பார்த்திங்க அப்படின்னா பூட்டானுடைய தலைநகர். நம்ம இந்தியாவுடைய உதவி மூலமாக தான் இந்த ஒரு மருத்துவமனையை கட்டியிருந்தாங்க. அடுத்தது, எந்த நகரம் நேபாளத்தின் சுற்றுலா தலைநகரமாக அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் பொக்காரா. ஓகே, இதில் நேபாளத்துடைய அதிபர் ராம்சந்திர பௌடேல். நேபாளத்துடைய பிரதமர் புஷ்பக் கமல் தாஹால் அப்படிங்கிறவர். ஷார்ட் இவரை பிரச்சண்டா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? அதனால் ரெண்டுமே கரெக்டு தான். அடுத்தது, மீத்தேன் சாட் என்ற செயற்கைக்கோளை விண்ணில் அனுப்பிய நிறுவனம் இது? இதற்கான ஆன்சர் ஸ்பேஸ் எக்ஸ். நம்ம பூமியில் எங்கெல்லாமே மீத்தேன் உமிழ்வு வருது, எங்கெந்தெல்லாம் இந்த மீத்தேன் உமிழ்வு வருது அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்காக தான் மீத்தேன் சாட் அப்படிங்கிற செயற்கைக்கோள்.
மட்டும் இல்லாமல் இது பசுமை இல்ல வாயுக்களுடைய உமிழ்வையுமே கண்காணிக்கும். இப்போ எங்கேருந்தெல்லாம் அதிகமாக அந்த பசுமை இல்ல வாயுக்கள் வருது அப்படிங்கிறது எல்லாமே இதனால் கண்காணிக்க முடியும். ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தான் அனுப்பியிருக்காங்க. ஃபால்கன் 9 அப்படிங்கிற அவங்களுடைய ராக்கெட் மூலமாக அனுப்பியிருக்காங்க. அடுத்தது, பயோமெட்ரிக் வசதியுடன் உள்ள முதல் துப்பாக்கி எங்கு அறிமுகம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் அமெரிக்கா. கொலராடோ அப்படிங்கிற நிறுவனம் தான் இது உருவாக்கியிருக்காங்க. எதற்காக அப்படின்னா, அதிகாரம் இல்லாதவங்க துப்பாக்கியை பயன்படுத்துறதை தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான். சிலர் லைசன்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க, அவங்களுடைய பயோமெட்ரிக் சென்சார் வந்து அவங்க கை வச்சு அதில் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வேற ஒருத்தங்க அதை எடுத்துகிட்டு போய் வேறு சிலர் சுட்டு கொண்டுருவாங்கல்ல, அது மாதிரி சில திரைப்படங்களை கூட நம்ம பார்த்துருப்போம். அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு முடிவு. அடுத்தது, லூயிஸ் மாண்டினிக்ரோ எந்த நாட்டின் பிரதமராக பதவியேற்றார்? இதற்கான ஆன்சர் போர்ச்சுகல். போர்ச்சுகலுடைய தலைநகர் வந்து லிஸ்பன். அடுத்தது, கருக்கலைப்பு உரிமையை அரசியலமைப்பில் சேர்த்த முதல் நாடு எது? இதற்கான ஆன்சர் பிரான்ஸ். கருக்கலைப்பு உரிமையை அரசியலமைப்பு சேர்த்த முதல் நாடு எதுனா பிரான்ஸு. கேப்ரியல் அட்டல் தான் பிரான்ஸ் நாட்டுடைய மிக இளவயது பிரதமராக இப்போ பதவியேற்றார். நம்ம கூட கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். பிரான்ஸுடைய தலைநகர் பாரிஸ். பிரான்ஸுடைய அதிபர் இமானுவேல் மேக்ரான். அடுத்தது, எந்த நாடுகள் நிலவில் உள்ள எந்த நாடுகள் நிலவில் அணு உலையை நிறுவ திட்டமிட்டுள்ளன? இதற்கான ஆன்சர் ரஷ்யா மற்றும் சீனா. 2030 ஆண்டுக்குள்ளாடி ரஷ்யாவும் சீனாவும் இணைந்து நிலவில் அணு உலையை நிறுவ போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரஷ்யாவுடைய விண்வெளி அமைப்பு ராஸ்கோஸ்மாஸ், சைனாவுடையது CNSA நம்ம இப்போ பார்த்துருந்தோம். இதே மாதிரி சீனா வந்து அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் விண்வெளி நிறுவனம் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க, விண்வெளி நிலையம் உருவாக்கிட்டு இருந்தாங்க. அதோடைய பேர் என்ன அப்படின்னா தியாங்காங் அப்படிங்கிறது இன்னுமே உருவாக்கிட்டு தான் இருக்காங்க. அடுத்தது, இந்தியாவின் GDP வளர்ச்சியை கணக்கிடும் அதிகாரப்பூர்வ அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் தேசிய புள்ளியியல் அலுவலகம். ஓகே, இது பாருங்கள், இது முக்கியமானது. ஒரு எக்ஸாமில் கூட கேட்டாங்க, எந்த ஒரு அமைப்பு இந்தியாவில் GDP வளர்ச்சியை கணக்கிடுறாங்க அப்படின்னு. இவந்தோ நம்ம SBI, RBI இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் வந்து கணிப்பாங்க, நம்ம இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி இவ்வளவா இருக்கும் அப்படின்னு கணிப்பாங்க. ஆனால் அதிகாரப்பூர்வமாக கணக்கிட்டு பண்ணி இதுதான் இப்போ உண்மையானது அப்படின்னு சொல்கிறது இந்த NSSO தான், நேஷனல் சாம்பிள் சர்வே ஆஃபீஸ் தான், தேசிய புள்ளியியல் அலுவலகம் தான். ஓகே, இதில் 2023-24 நம்ம இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி எவ்வளவா இருந்திருக்கு ஒவ்வொரு காலாண்டுலையும் அப்படின்னு பார்க்கும்போது, ஏப்ரல்லேருந்து ஜூன் வரைக்கும் முதல் காலாண்டு, அதுதான் முதல் காலாண்டு. அப்போ நம்ம இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி 7.8% இருந்திருக்கு. ஜூலைலேருந்து செப்டம்பர் வரைக்கும் அதுதான் இரண்டாவது காலாண்டு, அது 7.6% இருந்துச்சு. அதே நேரம் அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் மூன்றாம் காலாண்டு, அது 8.4% இருந்துச்சு. இதெல்லாம் எக்ஸாமில் கேட்டது கிடையாது, ஆனால் இந்த கொஸ்டின் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, இது முக்கியமானது. அடுத்தது, சில எக்ஸசைஸ் பார்க்கலாம். எக்ஸசைஸ் சமுத்திர லக்ஷ்மணா. பொதுவாகவே ஒரு பயிற்சியை பற்றி பார்க்கும்போது நம்ம 3 விஷயங்கள் நோட் பண்ணோம். முதல்ல எந்த இரு நாடுகளுக்கு இடையே இது நடைபெறுது அப்படிங்கிற பார்க்கணும். இது பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் இடையில் நடைபெறுது. இரண்டாவது, இது என்ன வகையான பயிற்சி அப்படிங்கிற நோட் பண்ணணும். அதாவது இது இராணுவ படை பயிற்சியா, இல்லை கடற்படை பயிற்சியா, இல்லை விமானப்படை பயிற்சி அப்படிங்கிற நோட் பண்ணோம். இது ஒரு கடற்படை பயிற்சி. மூன்றாவது, இது எங்கே நடைபெற்றது அப்படிங்கிற பார்க்கணும். இது ஆந்திராவுடைய விசாகப்பட்டினம் நகரில் தான் நடைபெற்றது. ஓகே, அடுத்தது சி டிஃபெண்டர்ஸ் 2024 அப்படிங்கிற பயிற்சி. இது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடைபெற்றது. இது ஒரு கடலோர காவல்படை பயிற்சி. அப்புறம் இது அந்தமான் நிக்கோபாருடைய தலைநகரான போர்ட் பிளேயரில் நடைபெற்றது. கடற்படை பயிற்சி வேற, அதே நேரம் கடலோர காவல்படை பயிற்சிங்கிறது வேற. கடலோர காவல்படை அப்படிங்கிறது வெறும் கடற்கரைகளில் இருக்கிற பகுதிகளை மட்டும்தான் பாதுகாப்பாங்க. அடுத்தது பாரத் சக்தி அப்படிங்கிற ஒரு பயிற்சி. இது நம்ம இந்தியாவுடைய முப்படைகளுடைய கூட்டு பயிற்சி. இது என்னென்னா, இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களை எல்லாம் கொண்டு போய் அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு பயிற்சி, அதை வச்சு ஒரு பயிற்சி. இது எங்கன்னா ராஜஸ்தானில் பொக்ரான் அப்படிங்கிற பகுதியில் தான் நடத்துனாங்க. அடுத்தது லமிட்டியே அப்படிங்கிற ஒரு பயிற்சி. லமிட்டியே அப்படிங்கிற வார்த்தைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது பொருள். இந்தியாவும் செஷல்ஸ் நாடும் சேர்ந்து இதை பண்ணாங்க. இது ஒரு இராணுவ பயிற்சி. எங்கன்னா செஷல்ஸில் தான் நடைபெற்றது. இது 10வது பதிப்பு. அப்புறம் எக்ஸ் ஸ்ட்ரைக்கர் ட்ரையம்ப் அப்படிங்கிற பயிற்சி. இந்தியாவும் அமெரிக்காவும் மேற்கொண்ட பயிற்சி இது. இது என்ன வகையான பயிற்சி அப்படின்னா மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் நிவாரண பயிற்சி. திடீர்னு ஒரு கப்பல் சுனாமியில் மாற்றிக்கிட்டு அப்படின்னா அவங்கள எப்படி பாதுகாக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பயிற்சி தான். இதில் 2 கட்டமாக இது நடைபெற்றது. தரை பயிற்சி ஆந்திர பிரதேசத்துடைய விசாகப்பட்டினத்தில் நடைபெற்றது. நீர் பயிற்சி வந்து நம்ம இந்தியாவுடைய கிழக்கு கடற்கரை பகுதிகளில் நடைபெற்றது. அடுத்தது IMT ட்ரிலட் பயிற்சி. இதில் IMT அப்படின்னா இந்தியா, மொசாம்பிக், தான்சானியா அப்படிங்கிறது. ட்ரிலட் அப்படின்னா ட்ரைலேட்ரல் எக்ஸசைஸ். ட்ரைலேட் அப்படின்னா முத்தரப்பு, 3 நாடுகள் இருக்குல்ல, அதுதான்.
இது எந்தெந்த நாடுகள் அப்படின்னா இந்தியா, மொசாம்பிக், டான்சானியா நாடு மூன்றுமே சேர்ந்து பண்ண பயிற்சி. இது ஒரு கடற்படை கூட்டு பயிற்சி. இது எங்கே தொடங்குச்சு அப்படின்னா ஜான்சிபார் மற்றும் மபுடோ இந்த 2 பகுதிகளையும் தொடங்குச்சு. அதுவே எங்கே முடிந்தது அப்படின்னா மொசாம்பிக்கில் நாகலா அப்படிங்கிற பகுதியில் தான் இது முடிந்தது. அடுத்தது பாதுகாப்புத்துறை சம்பந்தமான சில கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இந்தியா எந்த நாட்டிடமிருந்து MH-60R ஹெலிகாப்டர்களை வாங்கியது? இதற்கான ஆன்சர் அமெரிக்கா. மொத்தமாக 24 ஹெலிகாப்டர் வாங்கணும் அப்படின்னா அமெரிக்கா கூட 2020 ஆண்டு ஒப்பந்தம் பண்ணியிருந்தோம். இப்போ இதில் 6 ஹெலிகாப்டர் வந்து வாங்கியிருக்காங்க அவங்க. இது என்னென்ன சிறப்பு அப்படின்னா இதனால் நீர்மூழ்கி கப்பலை கூட எதிர்த்து தாக்குதல் பண்ண முடியும். அதே மாதிரி தரைப்பகுதியில் போர் நடந்தால் கூட இந்த ஹெலிகாப்டர் போய் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி தேடுதல் மற்றும் மீட்பு பணிக்கு கூட இதை யூஸ் பண்ணலாம், மருத்துவ பணிக்கு கூட இதை யூஸ் பண்ணலாம். இப்போ இதோடைய முதல் கப்பல் முதல் கப்பல் கிடையாது, முதல் ஹெலிகாப்டர். இதோடைய முதல் ஹெலிகாப்டர் MH-60R அப்படிங்கிறது கொச்சியில் இப்போ பணி அமர்த்தியிருந்தாங்க. அடுத்தது தற்போது எங்குள்ள தீஸ்தா சோதனை களத்தில் பீரங்கி அழிப்பு ஏவுகணை பயிற்சி நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் மேற்கு வங்காளம். இந்த பீரங்கியே அழிக்கிற மாதிரி ஏவுகணையை உருவாக்கி அதை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னா மேற்கு வங்காளத்தில் தீஸ்தா சோதனை களம் இருக்குது, அங்கே தான் இந்திய இராணுவத்தினால தான் இது நடத்தப்பட்டது. அடுத்தது தற்போது BSF அமைப்பின் ஸ்னைப்பராக தேர்வு செய்யப்பட்ட முதல் பெண் யார்? இதற்கான ஆன்சர் சுமன் குமாரி. இவங்க இமாச்சல பிரதேசத்தை சேர்ந்தவங்க. ஸ்னைப்பர் அப்படின்னா நம்ம நிறைய படங்களில் பார்த்துருப்போம். ரொம்ப தொலைவில் இருந்தே துல்லியமாக தாக்கக்கூடிய துப்பாக்கி தான் ஸ்னைப்பர். நீங்கள் ஜெயிலர் படத்தில் கூட பார்த்துருப்பீங்க. அடுத்தது இந்திய பாதுகாப்பு துறையில் புதிய தொழில்நுட்பங்களை மேம்படுத்த தொடங்கப்பட்ட திட்டம் எது? இதற்கான ஆன்சர் அதிதி. இது ஒரு புதிய திட்டம் இந்திய பாதுகாப்புத்துறை சார்பில் தொடங்கியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. அதிதி ஸ்கீம், அதிதியுடைய விரிவாக்கம் பாருங்கள். ஆக்டிங் டெவலப்மெண்ட் ஆஃப் இன்னோவேட்டிவ் டெக்னாலஜி வித் ஐடெக்ஸ் அப்படிங்கிறது. இதில் ஐடெக்ஸுடைய விரிவாக்கம் பாருங்கள், இனோவேஷன் ஃபார் டிஃபென்ஸ் எக்ஸலன்ஸ். இது பாருங்கள், 2023-24 நிதியாண்டுலேருந்து 2025-26 நிதியாண்டு வரைக்கும் 750 ரூபாய் கோடி மதிப்பில் இதை வந்து செயல்படுத்துகிறாங்க. இது என்ன அப்படின்னா ஒரு நிறுவனம் இருக்காங்க, அவங்க ஒரு புத்தாக்க நிறுவனமாக இருக்காங்க அப்படின்னா அவங்க ரூபாய் 25 கோடி வரைக்கும் பெறலாம். அதாவது இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வச்சுருக்கேன். நான் நம்ம இந்தியாவுடைய பாதுகாப்பு துறைக்காக ஏதாவது ஒரு கண்டுபிடிக்கிறேன், இல்லை ஏதாவது ஒன்று உற்பத்தி பண்ணுறேன் அப்படின்னா அவங்க எனக்கு வந்து ரூபாய் 25 கோடி ரூபாய் வந்து தருவாங்க. இந்தப்பா இந்த காசு வச்சு நீ உற்பத்தி பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி தருவாங்க. பாதுகாப்பு இணைப்பு 2024 அப்படிங்கிற ஒரு மாநாடு இப்போ புதுடெல்லியில் நடைபெற்றது. அதில் தான் இதை அறிமுகம் பண்ணியிருந்தாங்க. பாதுகாப்பு துறைகளுக்கு 30 தொழில்நுட்பங்களை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த அதிதி திட்டத்துடைய இலக்கு. அடுத்து நம்ம இந்தியாவுடைய முதல் பெண்கள், இந்தியா மட்டும் கிடையாது, முதல் பெண்கள் சிலரை நியூஸில் இருக்கவங்களை பார்க்கலாம். நம்ம இந்திய இராணுவத்துடைய முதல் சுபேதார் யார் அப்படின்னா பிரீத்தி ரஜக் அப்படிங்கிறவங்க. அப்புறம் பாகிஸ்தானுடைய முதல் பெண் முதல்வர் யாருன்னா மரியம் நவாஸ். அடுத்தது சியாச்சின், அதுதான் நம்ம உலகத்துடைய மிக உயரமான இடத்துல இருக்கிற போர்க்களம். அங்கே முதலாக ஒரு பெண் மருத்துவ அதிகாரியை பணியமர்த்தியிருந்தாங்க. அவங்க யாருன்னா கீதிகா கவுல். அடுத்தது எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் தமிழ் பெண் யாருன்னா முத்தமிழ் செல்வி. தமிழ்நாட்டுடைய முதல் பெண் செஸ் கிராண்ட் மாஸ்டர் யார் அப்படின்னா வைஷாலி. சியாச்சின் போர்க்களத்தில் பணியமர்த்தப்பட்ட முதல் பெண் யார் அப்படின்னா சிவா சௌஹான். இங்கே பார்க்குறது பணியமர்த்தப்பட்ட முதல் பெண், இங்கே பார்க்குறது முதல் பெண் மருத்துவ அதிகாரி. ரெண்டுமே வேறு சரியா. அடுத்தது ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 10வது ப்ரோ கபடி போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது? இதற்கான ஆன்சர் புனேரி பல்தான். புனேரி பல்தான் இப்போ தான் முதலாக வெற்றி பெறுறாங்க. முதல் போட்டி 2014 ஆண்டு நடைபெற்றது. 10வது போட்டி 2024 ஆண்டு ஹைதராபாத்தில் நடைபெற்றது. அதிக வெற்றி பெற்ற அணி எது அப்படின்னா பாட்னா பைரேட்ஸ் 3 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. இது நம்ம இந்தியாவுக்குள்ளே நடைபெற ஒரு கபடி போட்டி. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். பிரெஞ்சு ஓப்பன் பேட்மிண்டன் போட்டியில் ஆண்கள் இரட்டையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் சாத்விக் சாய்ராஜ் ரங்கிரெட்டி மற்றும் சிராக் செட்டி. இவங்க 2 பேருமே நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமானவங்க. இவங்க தான் இந்த போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. இதில் பாருங்கள், நம்ம ஒன்றில் கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். என்னென்னா இது பேட்மிண்டன் விளையாட்டு. இதே மாதிரி பிரெஞ்சு ஓப்பன் கிராண்ட் ஸ்லாம் போட்டி அப்படின்னு ஒரு டென்னிஸ் போட்டி இருக்குது. இது பிரெஞ்சு ஓப்பன் அப்படிங்கிற பேட்மிண்டன் போட்டி. அது வேறு, இது வேறு சரியா. இதில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இவங்க சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. ஏற்கனவே நம்ம இந்தியாவில் ஸ்போர்ட்ஸ் வீரர்களுக்கு கொடுக்குற ரொம்ப உயரிய விருதான மேஜர் தியான் சந்த் கேல் ரத்னா விருதுமே இவங்க வாங்கியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக தான் வாங்கியிருந்தாங்க. அது கூட எக்ஸாமில் கேட்கலாம். அடுத்தது 2024 ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? இதற்கான ஆன்சர் மும்பை அணி.
மும்பை அணி 42வது முறை வந்து இப்போ சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. அதிக முறை சாம்பியன் பட்டம் வென்றது எது அப்படின்னா மும்பை அணி தான். ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டி வந்து 1934-35 ஆரம்பிச்சிட்டாங்க. ரஞ்சித் சிங் ஜி இவர் இந்தியாவுக்காக முதன்முறையாக சர்வதேச போட்டியில் விளையாடினார். அவருடைய பேரில் தான் இந்த போட்டியை நடத்துகிறாங்க. அதான் ரஞ்சி கோப்பை போட்டி. ஆக்சுவலி இவர் இந்தியாவை சேர்ந்தவர் தான், ஆனால் இவர் நம்ம இந்தியாவுக்காக விளையாடலை, பிரிட்டிஷ் இந்தியாவுக்காக விளையாடினார். அந்த டைமில் பிரிட்டிஷுடைய அணியில் இவர் இணைந்து விளையாடி இருந்தார். ஓகே, அடுத்தது WPL 2024 கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? இதற்கான ஆன்சர் RCB. ஆண்களுக்கு IPL நடக்கிற மாதிரி பெண்களுக்கு WPL விமன்ஸ் பிரீமியர் லீக் வந்து நடைபெறுது. இதில் இந்த ஆண்டு நடைபெற்றது 2ஆம் பதிப்பு. இதுக்கு முன்னாடி முதல் பதிப்பு நடைபெற்றது. இதில் சாம்பியன் பட்டம் வென்றது RCB. RCB பார்த்தீங்கன்னா IPL இது வரைக்கும் எந்த ஒரு சாம்பியன்ஷிப் பட்டமும் வெல்லலை. ஆனால் பெண்கள் அணி வந்து ஜெயிச்சிருக்காங்க. இதற்கான இறுதிப் போட்டி டெல்லியில் அருண்ஜேட்லி மைதானத்தில் தான் நடைபெற்றது. அடுத்தது The 10 2024 என்ற சர்வதேச தடகள போட்டி எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் கலிஃபோர்னியா. அமெரிக்காவுடைய கலிஃபோர்னியா நகரில் தான் இது நடைபெற்றது. இந்தியாவுடைய வீரரான குல்வீர் சிங் இதில் 2ஆம் இடம் பிடித்திருக்காரு. 2ஆம் இடம் பிடித்தது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு சாதனை படைத்திருக்காரு. என்னென்னா, இந்தியாவிலிருந்து 10,000 மீட்டர் ஓட்ட பந்தய சாதனையை ரொம்ப வேகமாக ஓடி இவர் தான் முறியடிச்சிருக்காரு. இவர் 10,000 மீட்டரை 27 நிமிடங்கள் 41.81 செகண்டில் ஓடி முறியடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி 2008ஆவது ஆண்டு நம்ம இந்தியாவை சேர்ந்த சுரேந்தர் சிங் அப்படிங்கிறவர் இதே 10,000 மீட்டர் ஓட்ட பந்தயத்தை 28 நிமிடங்கள் மற்றும் 2.89 செகண்ட் ஓடி சாதனை படைத்திருந்தார். இப்போ இவர் அதை விடையுமே வேகமாக ஓடிட்டார். அடுத்தது, இந்தியாவின் முதல் உள்புற தடகள மையம் எங்கு திறந்து வைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் புவனேஸ்வரம். ஒடிசாவுடைய தலைநகர் தான் புவனேஸ்வரம். ஒடிசாவுடைய முதல்வர் நவீன் பட்நாயக், ஆளுநர் ரகுவர் தாஸ். அடுத்தது, பிரேம் வாலிபால் லீக் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? இதற்கான ஆன்சர் காலிக்கட் ஹீரோஸ். இறுதிப் போட்டியில் டெல்லி டூஃபான்ஸ் அணியை தான் இவங்க வீழ்த்தியிருக்காங்க. இந்த போட்டி சென்னையில் ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டரங்கத்தில் தான் நடைபெற்றது. அடுத்தது, பாரிஸ் ஒலிம்பிக் 2024 இந்திய கொடியை ஏந்தி செல்ல உள்ள வீரர் யார்? இதற்கான ஆன்சர் சரத் கமல். இவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த டேபிள் டென்னிஸ் வீரர். இதே மாதிரி இந்திய வீரர்களுடைய குழுவுடைய தலைவராக இருக்க போகிறது குத்துச்சண்டை வீராங்கனையான மேரி கோம். அடுத்தது, WTT ஃபீடர் பீரட் 2024 டேபிள் டென்னிஸ் போட்டியில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் சத்யன். ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவிலிருந்து ஒருத்தர் சாம்பியன் பட்டம் வெல்றது இதுதான் முதல் முறை. சத்யன், இவருடைய முழு பெயர் சத்யன் ஞானசேகரன். இவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர். இதே மாதிரி கலப்பிரட்டர் அணி அப்படின்னா ஒரு ஆண் ஒரு பெண். இதில் நம்ம இந்தியாவை சேர்ந்த தியா சித்தலே மற்றும் மனுஷா இவங்க 2 பேரும் சாம்பியன்ஷிப் பட்டம் வந்து வென்றிருக்காங்க. இந்த போட்டி நடைபெற்ற இடம் லெபனான் நாட்டில் தான் இந்த போட்டி நடைபெற்றது. அடுத்தது, மியாமி ஓப்பன் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் ஜானிக் சின்னர். மியாமி ஓப்பன் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இவர் தான் சாம்பியன்ஷிப் பட்டம் வந்து வென்றிருக்காரு. அதுவே மகளிர் ஒற்றையர் பிரிவில் டேனியல் காலின்ஸ் வந்து சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றிருக்காங்க. இவங்க அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவங்க. இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஆடவர் இரட்டையர் பிரிவில் ரோஹன் போபண்ணா அப்படிங்கிற இந்தியாவை சேர்ந்த வீரரும் அவருடைய கூட விளையாடின ஆஸ்திரேலியாவை சேர்ந்த மேத்யூ எப்டன் 2 பேரும் இணைந்து சாம்பியன் பட்டம் வந்து வென்றிருக்காங்க. ATP மாஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு விளையாட்டுக்குள்ள தான் இந்த மியாமி ஓப்பன் நடக்கும், ஆஸ்திரேலியன் ஓப்பன் நடக்கும், ஃப்ரெஞ்சு ஓப்பன் நடக்கும், US ஓப்பன் நடக்கும், விம்பிள்டன் நடக்கும். இந்த மாதிரி நிறைய போட்டி வந்து இதுக்குள்ள தான் நடக்கும். இது எல்லாமே டென்னிஸ் போட்டிகள். இது எல்லாமே ATP மாஸ்டர்ஸ் போட்டிக்குள்ள தான் இது எல்லாமே வரும். அப்படி பார்க்கும்போது ரோஹன் போபண்ணா இருக்கார்ல, நம்ம இந்தியாவை சேர்ந்தவர், இவர் கர்நாடகாவை சேர்ந்தவர். இந்த ATP மாஸ்டர்ஸ் போட்டியில் சாம்பியனான மிக வயதான நபர் யாருன்னா அது இவர் தான். இவருக்கு இப்போ 44 வயதாகுது. இந்த மியாமி ஓப்பன் போட்டி அமெரிக்காவில் தான் நடைபெற்றது. மியாமி அப்படிங்கிறது அமெரிக்காவில் இருக்கிற ஒரு நகரம் தான். அடுத்தது சில ஷார்ட் நியூஸ் டிஃபரன்ஸ், அதையுமே வேகமாக பார்த்துடலாம். கூகுள் நிறுவனம் இப்போ சக்தி அப்படிங்கிற நிறுவனத்தை கூட இணைந்திருக்காங்க. இது வந்து ஒரு உண்மையை கண்டறிகிற நிறுவனம். சிலர் வந்து தேர்தல் தொடர்பாக பொய்யான தகவல்கள் எல்லாமே பரப்பிட்டு இருக்காங்கல்ல, அதற்காக தான் இந்த ஒரு முயற்சி, அதற்காக தான் இணைந்திருக்காங்க. அப்படிலாம் பொய்யான தகவல் வந்து பரப்பக்கூடாது அப்படின்னு. இந்த ஆண்டு நம்ம இந்தியாவுடைய 18வது நாடாளுமன்ற தேர்தல் வந்து நடைபெறுது. முதல் நாடாளுமன்ற தேர்தல் 1951 அக்டோபர்லேருந்து 1952 பிப்ரவரி வரைக்கும் நடைபெற்றது. முதல் தேர்தல் ஆணையர் சுகுமார் சென். 10வது தேர்தல் ஆணையர் வந்து TN சேஷன். ஏன் இவருடைய பேர் பார்க்குறோன்னா, இவர் நிறைய தேர்தல் சீர்திருத்தங்களை வந்து கொண்டு வந்திருக்காரு. அதனால் இவருடைய பேர் எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. யார் 10வது தேர்தல் ஆணையர் அப்படின்னு, அதாவது யார் 10வது தலைமை தேர்தல் ஆணையர் அப்படின்னு.
அதே மாதிரி இப்போ இருக்கிறவர் இந்தியாவுடைய 25வது தலைமை தேர்தல் ஆணையர், அவர் ராஜீவ்குமார். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாடாளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவையில் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி சில விவாதங்கள் போயிட்டு இருந்தது. இதே மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா ஆமாம் நடந்திருக்கு. 1951, 52, அப்புறம் 1957, 1962, 1967 அப்போ எல்லாமே இந்த மாதிரி ரெண்டுக்குமே சேர்த்து ஒரே நேரத்தில் தான் தேர்தல் நடந்திருக்கு. அதே மாதிரி இவிஎம் தான் இப்போ வந்து செயல்பாட்டில் இருக்குது. இவிஎம் வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம். இதை முதலாக எப்போ பயன்படுத்தினாங்க அப்படின்னா சட்டப்பேரவை தேர்தலில் 1998 பயன்படுத்தினாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் 1999 தான் பயன்படுத்தினாங்க. அதுவே ஆர்டிக்கல் 326 என்ன சொல்லுதுன்னா 18 வயது அடைந்தவங்க எல்லாருமே வாக்களிக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லுது. அதாவது 18 வயது அடைந்தவங்க மட்டும்தான் வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. நம்ம இந்தியாவிலலாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வாக்களிக்கலை. நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாருமே ஓட்டு போடுறாங்க அப்படின்னு. கிடையாது. நம்ம வந்து 100% இன்னுமே யாருமே வாக்களிக்கலை. ஈவன் நிறைய பேர் நம்ம கூட வந்து ஓட்டு போட மாட்டேங்கிறோம். நோட்டா வந்து 2014 ஆண்டு ராஜ்யசபாவில் தான் கொண்டு வந்திருந்தாங்க. நோட்டானா நன் ஆஃப் த அபோவ். இப்போது இன்னும் சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு தொகுதியில் நோட்டா தான் அதிகமான இடங்கள் பெற்றிருக்கு அப்படின்னா அங்கே வந்து மொத்தமாக தேர்தல் எல்லாம் கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படின்லாம் சில வதந்திகள் பரவுது. அப்படி கிடையாது. இப்போது ஃபஸ்ட்டு வந்து நோட்டா வாங்கிச்சு அப்படின்னு வச்சுக்கிங்களேன். செகண்ட் வந்து திமுக கட்சி வாங்கியிருக்கு, தேர்ட் வந்து அதிமுக வாங்கியிருக்கு அப்படின்னாலும் நோட்டா வந்து கணக்கிலேருந்து எடுத்துருவாங்க. செகண்ட் எது அதிகமாக வாங்கியிருக்கு அப்படின்னா அந்த கட்சியை தான் ஆட்சிக்கு வந்து அழைப்பாங்க. ஓகேவா? அதனால் நீங்கள் நோட்டாவில் போட்டிங்க அப்படின்னா அது வேஸ்ட் தான் கிட்டத்தட்ட. விவிபேட்டுடைய விரிவாக்கம், அது ஒரு எக்ஸாமில் கேட்டாங்க. விவிபேட்டுடைய விரிவாக்கம் ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல். ஓகே, இது 2014 ஆண்டு கொண்டு வந்திருந்தாங்க. அடுத்தது, இந்தியாவில் மார்ச் 3 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போட்டிருந்தாங்க. இந்தியாவில் போலியோ தடுப்பு இயக்கத்தை 1995 ஆண்டு கொண்டு வந்திருந்தாங்க. கடைசியாக இந்தியாவில் போலியோ பாதிப்பு 2011 ஆண்டு காணப்பட்டது. அதுக்கப்புறம் 2014 ஆண்டு WHO அமைப்பு இந்தியாவை போலியோ இல்லாத நாடாக அறிவிச்சிருந்தாங்க. 2004 ஆண்டே போலியோ இல்லாத முதல் மாநிலமாக தமிழ்நாடு வந்து உருவாயிருந்தது. உலக போலியோ தினம் அக்டோபர் 24. அடுத்தது, பிரதான் மந்திரி பயிர் காப்பீடு திட்டம், பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குல்ல, அதில் தெலுங்கானா இப்போ மீண்டுமே இணைந்திருக்காங்க. அவங்க முதல்ல இணையலை, அதாவது இணைந்தாங்க, அதுக்கப்புறம் போயிட்டாங்க. இப்போ மறுபடியும் அதை இணைந்திருக்காங்க. பிரதமருடைய பயிர் காப்பீடு திட்டம் 2016 ஆண்டு பிப்ரவரியில் அதை தொடங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பேராசிரியர் அன்பழகன் விருது, இது சிறப்பாக செயல்பட்ட 76 அரசு பள்ளிகளுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ எக்ஸாமில் யார் என்ன கேட்பாங்கன்னா பேராசிரியர் அன்பழகன் விருது அப்படிங்கிறது யாருக்கு வழங்கப்படும் அப்படின்னா இது சிறப்பாக செயல்பட்ட அரசு பள்ளிகளுக்கு தான் வழங்குவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நலமா அப்படிங்கிற ஒரு திட்டம், இது என்னென்னா இது மார்ச் 6 நம்முடைய முதல்வர் வந்து தொடங்கி வச்சார். அரசுடைய திட்டங்கள் எல்லாமே மக்கள்கிட்ட எப்படி போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு பொதுமக்கள்கிட்டையே ஃபோன் பண்ணி கேட்கறதுக்கான ஒரு திட்டம் தான் இந்த திட்டம். இதை யார் கேட்பாங்க அப்படின்னா நம்முடைய முதல்வர் ஸ்டாலின், அமைச்சர்கள், அதுக்கப்புறம் தலைமை செயலர், அதுக்கப்புறம் துறை செயலாளர்கள் எல்லாமே கேட்பாங்க. இதற்கான தொடக்க விழா இப்போ சென்னையில் நடைபெற்றது. அடுத்தது, மோசடி தொடர்பான புகார்களை பதிவு செய்கிறதுக்காக சக்ஷு அப்படிங்கிற ஒரு வலைத்தளத்தை மத்திய அரசு தொடங்கியிருந்தாங்க. இது சஞ்சார் சாத்தி அப்படிங்கிற இணையதளத்துக்கு கீழே தான் தொடங்கியிருந்தாங்க. ஓகே, அடுத்தது, இந்தியாவுடைய பேட்மிண்டன் வீரரான சாய் பிரணீத் அவர் இப்போ ஓய்வு பெற்றார். ஏன்னா அமெரிக்க அணிக்கு வந்து பயிற்சியாளராக அவர் போக போகிறார். ரொம்ப முக்கியமான ஒரு பேட்மிண்டன் வீரர் நம்ம இந்தியாவுக்கு. அடுத்தது, இந்திய டேபிள் டென்னிஸ் உடைய ஆண்கள் மற்றும் மகளிர் அணி, இவங்க 2024 அதாவது இந்த ஆண்டு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம இந்தியாவிலிருந்து இந்த ஆண்கள் அணியும் மகளிர் அணியும் முதலாக ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கோம். 2024 ஆண்டு, இந்த ஆண்டு நமக்கு பிரான்ஸுடைய பாரிஸ் நகரில் தான் ஒலிம்பிக் நடைபெற போகுது. அடுத்த ஒலிம்பிக் வந்து அமெரிக்காவுடைய லாஸ் ஏஞ்சலிஸ் நகரில் தான் நடைபெற போகுது. அடுத்தது, தமிழகத்துடைய 8 கலைஞர்களுக்கு சங்கீத நாடக அகாடமியுடைய விருதை நம்முடைய குடியரசுத் தலைவர் வந்து வழங்கியிருக்காங்க. ஓகே, இது எப்படி கேட்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி சங்கீத நாடக அகாடமியுடைய விருதை யார் வழங்குவாங்க அப்படின்னு கேட்கலாம். குடியரசுத் தலைவர் தான். அதுக்கப்புறம் உலக வங்கியுடைய 10வது சட்டப்பூர்வ பாலின இடைவெளி குறியீடு, அது இப்போ வெளியிட்டிருந்தாங்க. நம்ம இந்தியாவுடைய தரவரிசை வந்து 113, மொத்தமாக 190 வந்து மொத்த நாடுகள், அதில் நம்ம இந்தியா வந்து 113வது இடத்துல இருக்குது. ஓகேவா? இது என்னென்னா ஆண்களுக்கு நிறைய வந்து சட்ட உரிமைகள் கிடச்சிட்டோம், ஆனால் பெண்களுக்கு அப்படிங்கும்போது பெண்கள் தானே அப்படின்ற மாதிரி நிறைய சட்ட உரிமைகள் கொடுக்க மாட்டாங்க.
அதுதான் இது. ஓகேவா? அப்போ இந்தியாவில் பெண்களுக்கு வழங்கப்படுற சட்டப்பூர்வ உரிமை பார்க்கும்போது வெறும் 60% தான். அதுவே குளோபல் ஆவரேஜ் உலக அளவில் 64.2% வந்து கிடைக்குது. அப்புறம் மத்திய அரசு பார்த்திங்க அப்படின்னா முதல் முறையாக தேசிய படைப்பாளிகள் விருது 2024, அதாவது இந்த ஆண்டு தான் முதலாக தேசிய படைப்பாளிகள் விருது அப்படிங்கிற விருதை வந்து வழங்கியிருக்காங்க. பிரதமர் மோடி டெல்லியில் தான் இதை வழங்கியிருந்தாங்க. 23 பிரிவுகளில் இந்த விருதுகளை வந்து வழங்கியிருந்தாங்க. இது அவ்வளோ முக்கியம் கிடையாது, ரைட்டாக பார்த்துருந்தா போதும். அடுத்தது உன்னதி திட்டம். உன்னதி அப்படின்னா உத்தர்பூர்வ டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது. இது என்னென்னா வடகிழக்கு பகுதி இருக்குல்ல, அங்கே எல்லாமே தொழில் மற்றும் வேலைவாய்ப்புக்கான ஒரு திட்டம் தான் இது. 10,037 கோடி மதிப்பில் இதை தொடங்கியிருந்தாங்க. இது எக்ஸாமில் எப்படி கேட்கலான்னா உன்னதி திட்டம் யாருக்கானது அப்படின்னு கூட கேட்கலாம், வடகிழக்கு பகுதியில் இருக்கவங்களுக்கு. அடுத்தது இந்தியா மற்றும் EFTA இணைந்து ஒரு தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்க. EFTA அப்படின்னா யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அசோசியேஷன் அப்படிங்கிறது, அதாவது ஐரோப்பிய நாடுகளுடைய தடையற்ற வர்த்தக கூட்டமைப்பு. இந்த அமைப்பில் எந்தெந்த நாடுகள்லாம் இருக்காங்கன்னா சுவிட்சர்லாந்து, நார்வே, ஐஸ்லாந்து, லிச்டன்ஸ்டீன் அப்படிங்கிற நாடு. இந்த 4 நாடுகளும் எனக்கு இருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அடுத்த 15 ஆண்டுகளில் $100 பில்லியன் முதலீடுகளை நம்ம ஈர்க்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்கை வந்து இவங்க நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது சலோ இந்தியா அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம். சலோ இந்தியா அப்படின்னா இந்தியாவுக்கு செல்வோம் அப்படிங்கிறது தான். இதை நம்முடைய மத்திய அரசு தொடங்கியிருக்காங்க. இப்போ ஒருத்தங்க நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க இப்போ வெளிநாட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க வெளிநாட்டினர் ஒவ்வொருத்தங்களும் வெளிநாட்டை சேர்ந்த ஒரு 5 பேரை இந்தியாவுக்கு சுற்றுலா கூட்டிகிட்டு வரணும். இதான்ப்பா எங்கள் இந்தியா, நீங்கள் வாங்கப்பா அப்படின்னு சுற்றுலா கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த சலோ இந்தியா பிரச்சாரம். அடுத்தது நம்ம பெண்களுக்காக 2 விளையாட்டு நிறுவனங்களை இந்திய ராணுவம் தொடங்கியிருக்காங்க. ஒன்று மத்திய பிரதேசத்தில் மவுவில் ஆரம்பிச்சிருக்காங்க, அதோடைய பேர் ஆர்மி மார்க்ஸ்மேன்ஷிப் யூனிட். இன்னொன்று மகாராஷ்டிராவுடைய புனேல தொடங்கியிருக்காங்க, அது ஆர்மி ஸ்போர்ட்ஸ் இன்ஸ்டியூட். இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம் கிடையாது, ரைட்டாக பார்த்துருந்தா போதும். அடுத்தது லார்ட்ஸ் ஸ்மார்ட் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் உன்னத் பாரத் அபியான், இவங்க 2 பேரும் இணைந்து ஸ்மார்ட் கிளினிக் அப்படிங்கிற ஒன்றை தொடங்கியிருக்காங்க. இது என்னென்னா மருத்துவ பரிசோதனை ஆலோசனைகள் எல்லாமே இது வந்து வழங்கப்படும். ஆனால் 1000 ரூபாய்க்கு குறைவாகவே மருத்துவ பரிசோதனைகள் எல்லாமே பண்ணப்படும். ஏன்னா சில ஸ்கேன்லாம் பார்த்திங்க அப்படின்னா 10,000 20,000 அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஆனால் ஸ்மார்ட் கிளினிக்லாம் ரொம்ப குறைவாகவே ஸ்கேன்லேயே பண்ணிடலாம். நம்ம இந்தியா முழுவதும் 16,000 ஸ்மார்ட் கிளினிக் வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் உன்னத் பாரத் அபியான் இருக்குல்ல, இது என்னென்னா டெல்லி IITனால 2014ஆவது ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. அது ஒரு அமைப்பு, கிராமப்புற இந்தியாவுடைய மேம்பாட்டிற்காக தான் இதை தொடங்கியிருக்காங்க. அடுத்தது சமுத்திராயன் திட்டம் 2025ஆவது ஆண்டுடைய இறுதிக்குள்ளாடி நடைபெறும் அப்படின்னு மத்திய புவி அறிவியல் அமைச்சர் அறிவிச்சிருக்காரு. 6000 மீட்டர் கடலுக்குடைய ஆழத்தில் மனிதனை அனுப்பி அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத ஆய்வு பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த சமுத்திராயன் திட்டம். இது நம்முடைய இந்திய அரசுடைய திட்டம். இதற்கான வாகனம் வந்து மத்ஸ்யா 6000 அப்படிங்கிறது இது ஏற்கனவே உருவாக்கிட்டாங்க. மத்திய புவி அறிவியல் அமைச்சர் யார் அப்படின்னா கிரண் ரிஜிஜு. அடுத்தது மத்திய அரசு செப்டம்பர் 17ஆம் தேதியை ஹைதராபாத் விடுதலை தினமாக அறிவிச்சிருந்தாங்க. நிஜாம் ஆட்சியிலிருந்து இது விடுதலை பெற்ற தினம் தான் இது. 1948ஆவது ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி ஆப்ரேஷன் போலோ அப்படிங்கிற காவல்துறை நடவடிக்கை மூலமாக தான் ஹைதராபாத் வந்து விடுதலை செய்யப்பட்டது. அடுத்தது இப்போது மொரீஷியஸில் பார்த்தீங்கன்னா 7வது தலைமுறையை சேர்ந்த ஒருத்தங்களுக்கு OCI அட்டை வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அதாவது OCI அப்படின்னா ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வெளிநாட்டு குடியுரிமை பெற்ற இந்திய வம்சாவளியினர் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் தான். இப்போது அங்கே இந்த மொரீஷியஸ் இருக்குல்ல, மொரீஷியஸை சேர்ந்த முன்னாடியே, அதாவது 7 தலைமுறைக்கு முன்னாடியே அவங்க நம்ம இந்தியாவிலேருந்து அங்கே மொரீஷியஸில் போய் செட்டிலாக இருப்பாங்க. இப்போ 7 தலைமுறைக்கு அப்புறம் இருக்கவங்களுக்கு கூட அந்த OCI கார்டு வந்து கொடுக்காங்க, சரியா, மொரீஷியஸை சேர்ந்தவங்களுக்கு. அடுத்தது ஆர்டிகிள் 201 படி உத்தராகண்டுடைய பொது சிவில் சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. ஏன்னா ஆர்டிகிள் 201 என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு மாநிலத்துடைய மசோதாவுக்கு அந்த மாநிலத்துடைய ஆளுநர் அங்கீகாரம் அளிக்காமல் நேரடியாக அதை குடியரசுத் தலைவருக்கே ஃபார்வர்ட் பண்ணிடலாம், குடியரசுத் தலைவருக்கே அனுப்பி விட்டுடலாம், அவங்க இதுக்கு வந்து ஒப்புதல் வழங்கலாம் அப்படிங்கிறது தான் இதோடைய இது. அடுத்தது முன்னாள் படை வீரர்களுக்கு வீட்டு வரி சலுகை வந்து வழங்கப்படும் அப்படின்னு தமிழக அரசு வந்து அரசாணை அறிவிச்சிருக்காங்க. நடப்பு நிதியாண்டிலிருந்து குடியிருப்பு சொத்து மற்றும் வீட்டு வரி தொகையை வந்து திரும்ப வழங்கிடுவாங்க. அதாவது இப்போ நீங்கள் எல்லாம் எங்கள் நாட்டுக்காக எவ்வளவோ தியாகங்கள் பண்ணியிருக்கீங்க, உங்கள்கிட்ட போய் நாங்கள் வரி வசூலிக்கலாமா அப்படின்னு நம்முடைய தமிழக அரசு முன்னாள் படை வீரர்களுக்கு எல்லாமே இது திருப்பி அவங்க வந்து காசு கொடுக்குறாங்க. அடுத்தது மத்திய
துறை செயலாளர், மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் யார் அப்படின்னா வினய் மோகன் குவாத்ரா. இவருடைய பதவி காலம் இன்னும் ஒரு 6 மாதங்கள் வந்து நீட்டிச்சிருக்காங்க. அதனால் இந்த ஆண்டு அக்டோபர் 31 வரைக்கும் இவர் பதவியில் இருப்பார். அடுத்தது ஒரே நாடு ஒரே தேர்தல். இதற்கான அறிக்கையை ராம்நாத் கோவிந்த், நம்ம இந்தியாவுடைய முன்னாள் குடியரசுத் தலைவரான ராம்நாத் கோவிந்த் தலைமையில் ஒரு உயர்நிலை குழுவை வந்து மத்திய அரசு உருவாக்கியிருந்தாங்க. இந்த மாதிரி சட்டப்பேரவை தேர்தலையும் அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தலையும் ஒரே நேரத்தில் நடத்த முடியுமா, அதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு ஆய்வு பண்ணுங்க அப்படின்னு இவருடைய தலைமையில் ஒரு குழுவை உருவாக்கியிருந்தாங்க. இப்போ அவங்க ஆய்வு பண்ணி முடிச்சுட்டு அதற்கான அறிக்கையை இப்போ குடியரசுத் தலைவராக இருக்கிற திரௌபதி முர்மு கிட்ட வழங்கியிருக்காங்க. அடுத்தது இந்திய பாராலிம்பிக் கமிட்டியுடைய தலைவராக தேவேந்திர ஜஜாரியா அப்படிங்கிறத தேர்வு பண்ணியிருக்காங்க. அடுத்தது குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை உறுப்பினராக சுதாமூர்த்தியை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. நமக்கு தெரியும் குடியரசுத் தலைவர் பார்த்திங்கன்னா ஒரு 12 பேரை நியமனம் பண்ண முடியும். அப்போ அந்த 12 பேரில் ஒருத்தங்களாக இந்த ராஜ்யசபாவில் உறுப்பினராக சுதாமூர்த்தியை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. இந்த டிசிஎஸ் நிறுவனம் இருக்குல்ல, அந்த டிசிஎஸ் நிறுவனத்துடைய நிறுவனருடைய ஒய்ஃப் தான் இவங்க. ஓகேவா? இப்போது இவங்களுடைய பதவி காலம் வந்து 6 ஆண்டுகளாக இருக்கும். அடுத்தது மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் தேசிய அடையாளமாக தேர்தல் ஆணையம் ஷீதல் தேவியை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஷீதல் தேவி நம்ம இந்தியாவுடைய பாரா வில்வித்தை வீராங்கனை. பாரா வில்வித்தை வீராங்கனை அப்படின்னா உடலில் ஏதாவது ஒரு குறை இருக்கும். ஓகேவா? இது தப்பாக சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம், புரிகிறதுக்காக சொல்கிறேன். அதாவது இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 2 கைகளுமே இல்லை, ஆனால் இவங்க வில்வித்தையில் சிறப்பாக செயல்படுறாங்க. இவங்க ஒரு பாரா வில்வித்தை வீராங்கனை. உலக பாரா வில்வித்தை போட்டியில் 2 கைகளும் இல்லாமலே இவங்க இறுதிப் போட்டி அடைந்தாங்க. அப்படி பார்க்கும்போது இப்படி அடைந்த முதல் நபர் வந்து இவங்க தான். அவங்கள தான் இப்போ மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் தேசிய அடையாளமாக நம்முடைய இந்திய தேர்தல் ஆணையம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது இந்தியாவுடைய முதல் பொது தபால் நிலையம் 1774 ஆண்டு கொல்கத்தாவில் உருவாக்கியிருந்தாங்க. இப்போ இது 250 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கு. அப்போ வங்காளத்துடைய மாகாண கவர்னராக இருந்த ஜெனரல் வாரன் ஹேஸ்டிங் தான் இதை திறந்து வைத்தார். அடுத்தது இப்போ 18வது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுது அப்படின்னு பார்த்துருந்தோம். அது 7 கட்டங்களாக நடைபெறுது. ஏப்ரல் 19 ஜூன் 1 வரைக்கும் நடைபெறுது. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கட்டமாக தான் நடைபெறுது, ஏப்ரல் 19 நடைபெறுது. இஸ்லாமோஃபோபியா அப்படின்னா என்னென்னா, சிலருக்கு முஸ்லீமை பார்த்தாலே பிடிக்காது, அந்த மாதிரி இருக்கிறது தான் இஸ்லாமோஃபோபியா. இப்படியெல்லாம் சில நாடுகளில் இருக்குது. இதெல்லாம் நம்ம எதிர்க்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை பாகிஸ்தான் ஐநாவுடைய பொது சபையில் வந்து அறிமுகம் பண்ணாங்க. ஆனால் இந்தியா இந்த தீர்மானத்தில் வாக்களிக்கலை. ஐநாவுக்கான இந்தியாவுடைய நிரந்தர தூதர் யாருன்னா ருச்சிரா கம்போஜ். ரொம்ப முக்கியமான பேர் இது. அடுத்தது ரஷ்யாவுடைய அதிபர் விளாடிமிர் புதின். இவர் மறுபடியுமே அதிபராக இருக்கார். அப்படி பார்க்கும்போது ரஷ்யாவுடைய அதிபராக இவர் 5வது முறையாக பதவியேற்றிருக்காரு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 24 ஆண்டுகள் இவரே அதிபராக இருந்திருக்காரு, 1999 உலக ஜீரண மண்டல மருத்துவ அமைப்புடைய அறிவியல் திட்ட உறுப்பினராக TS சந்திரசேகர் அப்படிங்கிற இந்தியாவை சேர்ந்த ஒருத்தரை நியமனம் பண்ணியிருக்காங்க. இந்த அமைப்புடைய தலைமையகம் வந்து அமெரிக்காவில் இருக்குது. அடுத்தது நம்ம ஏற்கனவே சந்திராயன் 3 நிலவில் தரையிறங்கின பகுதியை சிவசக்தி புள்ளி அப்படின்னு பிரதமர் மோடி அறிவிச்சிருந்தாங்க. இப்போ தான் சர்வதேச வானியல் அமைப்பு அதற்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் முன்னாடியே அறிவிச்சிட்டிங்க தான், ஆனால் நாங்கள் அங்கீகாரம் கொடுக்கணும்ல அப்படின்ற மாதிரி அவங்க இப்போ தான் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அமெரிக்காவுடைய ஏவியேஷன் வீக் லாரன்ஸ் அவார்டு அப்படிங்கிற விருதை சந்திராயன் 3 திட்டத்திற்காக வழங்கியிருக்காங்க. அடுத்தது லியோ வராத்கர். இவர் அயர்லாந்து நாட்டுடைய பிரதமராக இருந்தார். இவர் இப்போ பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். இவர் நம்ம இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். அடுத்தது 2022-23 வேலைக்கு செல்லும் பெண்கள் நம்ம இந்தியாவில் 37% தான் இருக்கிறாங்க. முதலிடத்தில் இருக்கிறது ஹைதராபாத், 2ஆம் இடம் பிடித்தது புனே, 3ஆம் இடத்தில் இருக்கிறது சென்னை. இந்த ரிப்போர்ட்டை கேரியர் நெட் அப்படிங்கிற அமைப்பு தான் வெளியிடுறாங்க. அடுத்தது ரஷ்யாவுக்கான புதிய இந்திய தூதராக இப்போ வினய்குமார் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. PV நரசிம்மராவ் விருது இது ரட்டன் டாட்டாவுக்கு இப்போ வழங்கியிருக்காங்க. அடுத்தது யுனெஸ்கோவுடைய தற்காலிக பாரம்பரிய பட்டியலில் இந்தியாவுடைய 6 தலங்களை இணைத்திருக்காங்க. இந்த 6மே மத்திய பிரதேசத்தில் தான் இருக்குது. இதெல்லாம் இது அப்படின்னா குவாலியர் கோட்டை, தம்னார் பாறை குகைகள், போஜேஸ்வரர் மகாதேவ் கோயில், இது போஜ்பூரில் இருக்குது. அதுக்கப்புறம் சம்பல் பள்ளத்தாக்கில் இருக்கிற பாறை சித்திரங்கள், அதுக்கப்புறம் கூனி பந்திரா பர்ஹான்பூர் தலங்கள் இதெல்லாமே, கூடவே ராம்நகர் மற்றும் மண்ட்லா கோண்டு சின்னங்கள் இதெல்லாமே மத்திய பிரதேசத்தில் தான் இருக்குது. அடுத்தது 2005 EX-296 அப்படிங்கிற ஒரு குறுங்கோள், அது ஒரு ஆஸ்ட்ராய்டு. அதற்கு நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு ஆஸ்ட்ரோஃபிசிஸ்டுடைய பேரை வந்து வச்சுருக்காங்க. அவருடைய பேர் வந்து ஜெயந்த் மூர்த்தி.
இந்த ஆஸ்ட்ராய்டு பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய் மற்றும் வியாழன் கோள்களுக்கு இடையில் சுற்றி வருது. அடுத்தது விஜயநகர ஆட்சி காலத்தில் இருக்கிற காலத்தை சேர்ந்த புலிக்குத்தி பட்டான் நடுக்கல் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது என்னென்னா புலி கூட சண்டைக்கு போயிருப்பாங்க. அந்த புலி கூட பார்த்திங்க அப்படின்னா சண்டைக்கு போன போரில் வந்து இவர் இறந்துட்டார். அதற்காக இவருக்காக ஒரு நடுக்கலை பண்ணியிருக்காங்க. இந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு தெளிவாக தெரியும். கூட அவங்க மனைவி கூட இருப்பாங்க. இவர் இறந்த உடனே அவங்க நடுக்கல் ஏறி இருப்பாங்க. அவங்களுமே இறந்துட்டாங்க. ஓகே, இப்போ பாருங்கள் இது எங்கே கிடச்சிது அப்படின்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் கந்திலி அப்படிங்கிற பகுதிக்கு பக்கத்தில் தான் கிடச்சிது. அடுத்தது உணவு மற்றும் பதப்படுத்துதல் துறை கூடுதல் பொறுப்பு அமைச்சராக கிரண் ரிஜிஜு அவர் பதவி ஏற்றார். ஏற்கனவே பசுபதி குமார் பராஸ் அவர் இருந்தார். அவர் ராஜினாமா பண்ணிட்டார். ஏற்கனவே கிரண் ரிஜிஜு நம்ம இப்போ தான் பார்த்தோம். இவர் மத்திய புவி அறிவியல் அமைச்சராகவும் இருக்கார். அடுத்தது எக்ஸ்போசர் திட்டத்தில் போயம் 3 அப்படிங்கிற ஒரு கருவியை நம்ம அனுப்பியிருந்தோம். அந்த கருவி இப்போ அதோடைய பணி முடிந்ததுக்கப்புறம் பூமிக்கு வந்திருக்கு. ஏன் இது பூமிக்கு வரணும், அங்கேயே இது சுற்றி திரியலாமே அப்படின்னா, அங்கேயே சுற்றி திரிந்தால் விண்வெளியில் அதிகமாக கழிவு எல்லாம் உருவாகிட்டு இருக்குல்ல, அதனால் மறுபடியும் இதை பூமிக்கு கொண்டு வந்து இதை இங்கேயே அழைச்சிடலாம் அப்படிங்கிறது தான். அடுத்தது சித்தி மிஸ்ரா, இது ஒரு குழந்தையுடைய பேர். 2.5 வயதான ஒரு குழந்தை. எவரெஸ்டுடைய அடிவார முகாம் அடைந்த மிக இளவயது நபர் யார் அப்படின்னா இந்த சித்தி மிஸ்ரா அப்படிங்கிற இந்த குழந்தை தான். அடுத்தது மார்பக புற்றுநோய் அதிகமாக இருக்கிற இடங்கள் எது அப்படின்னா தமிழ்நாடு, தெலுங்கானா, கர்நாடகா, டெல்லி. அதுவே நகரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சென்னை, டெல்லி, பெங்களூர். இந்த ரிப்போர்ட்டை இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தான் வெளியிடுறாங்க. ஓகே, அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம இந்த மாதிரி நோய் வராமல் பார்த்துக்கணும். அடுத்தது உலகின் உயரமான வாக்குச்சாவடி, இது இமாச்சல பிரதேசத்தில் தாஷிகங் அப்படிங்கிற பகுதியில் இருக்குது. 15,256 அடி உயரம் கொண்டது. அடுத்தது மியான்மருக்கான இந்திய தூதராக அபய் தாக்கூர் அப்படிங்கிற ஒருத்தர் நியமனம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஏபல் பரிசு, இது மேக்ஸுக்கான நோபல் பரிசு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா, இது கணித துறையில் இருக்கிறதுலேயே உயரிய விருது இதுதான். இது மைக்கேல் டாலாக்ராண்ட் அப்படிங்கிற பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவருக்கு வழங்கியிருக்காங்க. இவர் எதற்காக வந்து வழங்கப்பட்டிருக்கு இவருக்கு அப்படின்னா பிரபஞ்சத்துடைய சீரற்ற தன்மை குறித்த ஆய்வுகளை வந்து இவர் பண்ணியிருக்காரு. அதற்காக வழங்கியிருக்காங்க. இது நமக்கு புரியாது, ஆனால் இது ஏதோ பெரிய ஆய்வு தான். ஓகே, அடுத்தது ஒரு முக்கியமான எழுத்தாளர் மரணம் அடைந்திருக்காரு. யார் அவர் அப்படின்னா கர்நாடகாவை சேர்ந்த எழுத்தாளரான குருலிங்க கப்சே அப்படிங்கிறவர். இவருடைய பிரபலமான ஒரு புத்தகம் ஒண்டு புரடா கதை, ஒரு சிறுகதை அப்படிங்கிற ஒரு புத்தகம். இது 2022 ஆண்டு மொழிபெயர்ப்பிற்கான சாகித்ய அகாடமி வந்து வென்றிருக்கு. அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துட்டு நம்ம முடிச்சுக்கலாம். சிவில் கணக்கு தினம் மார்ச் 1ஆம் தேதி. இது 48வது தினம். ஐசிஏஎஸ் அப்படிங்கிற அமைப்பு, அதாவது இந்தியன் சிவில் அக்கௌண்ட் சர்வீஸ் அப்படிங்கிற ஒன்று உருவாக்கப்பட்ட தினம் தான் இது. இப்போ பாருங்கள், இது என்னென்னா நம்ம இந்தியா சார்பில் மத்திய அரசு நிறைய திட்டங்களுக்கு அப்புறம் நிறைய விஷயங்களுக்காக நிதி ஒதுக்கீடு பண்ணுறாங்கல்ல, அது சம்பந்தமான கணக்கு வழக்குகள் எல்லாம் பார்க்குற அமைப்புகள் தான் இந்த அமைப்பு. ஓகே, 1976 ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி இந்த ஒரு அமைப்பு உருவாக்கியிருந்தாங்க. அடுத்தது பூஜ்ய பாகுபாடு தினம். இது எதற்காக அப்படின்னா இது வந்து மார்ச் 1ஆம் தேதி. இது எதற்காக அப்படின்னா சிலருக்கு HIV நோய் இருந்த உடனேயே இந்த சமூகம் அவங்கள வந்து ஓரங்கட்ட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி அவங்கள பாகுபடுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இது. ஓகேவா, இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் அனைவரின் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்க, அனைவரின் உரிமைகளையும் பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். அடுத்தது உலக வனவிலங்கு தினம். இது மார்ச் 3ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் மனிதர்களையும் பூமியையும் இணைத்தல், வனவிலங்கு பற்றிய உரையாடலில் டிஜிட்டல் புத்தாக்கத்தை ஆராய்தல் அப்படிங்கிறது. அடுத்தது உலக செவித்திறன் தினம். இது மார்ச் 3ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் மாறி வரும் மனநிலை, காது மற்றும் செவிப்புலனை அனைவருக்கும் உண்மையாக மாற்றுவோம் அப்படிங்கிறது. அடுத்தது தேசிய பாதுகாப்பு தினம். இது மார்ச் 4ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னா ஃபோக்கஸிங் ஆன் சேஃப்டி லீடர்ஷிப் ஃபார் ESG எக்ஸலன்ஸ். முதல்ல ESG அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஈனா என்விரான்மெண்டல், எஸ்னா சோஷியல், ஜீனா கவர்னன்ஸ். அதாவது என்விரான்மெண்டல்னா சுற்றுச்சூழல், சோஷியல்னா சமூகம், கவர்னன்ஸ்னா அரசு. இப்போது இந்த மூன்றுமே நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சேஃபான ஒரு லீடர் நமக்கு வேணும். இது பாருங்கள், லைட்டாக ஒரு சின்ன எக்ஸாம்பிளில் சொல்கிறேன். நமக்கு இப்போ தேர்தல் நடைபெற போகுது. நல்ல ஒரு தலைவரை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம், நம்ம வந்து இந்த காசுலாம் வாங்காமல் ஓட்டு போட்டோம் அப்படின்னா, நல்ல தலைவரை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு ஆளுமை கிடைக்கும். அதனால் நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பான
ஒரு சமூகம் வந்து உருவாக்கப்படும். இதனால் நம்முடைய சுற்றுச்சூழலும் நல்ல ஒரு மேம்பாடாக இருக்க போகுது. அதான் இவங்க சொல்கிறாங்க ஒரு கருப்பொருளாக. அடுத்தது உலக உடல் பருமன் தினம் மார்ச் 4ஆம் தேதி. இதில் பாருங்கள், நிறைய பேருக்கு இந்த உடல் பருமன் நோய் இருக்கிறது தெரியவே தெரியாது. அதாவது அவங்களுக்கு கொஞ்சம் தொப்பை இருக்கிற மாதிரி தெரியும், இல்லை அப்படின்னா அவங்களுக்கு இருந்தாலும் அவங்க வந்து கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் உடல் பருமனால் நிறைய நோய் வருது, ஹார்ட் அட்டாக் கூட வருது. சரி, இப்போ பாருங்கள், இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னா லெட்ஸ் டாக் அபவுட் ஒபிசிட்டி அண்ட், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இப்போது நம்ம இந்த உடல் பருமனை பற்றி பேசுவோம் அப்படின்றதான் சொல்கிறாங்க. ஓகே, இப்போது ஒருத்தங்களை கிண்டல் பண்ணுறது கிடையாது, ஆனால் இப்படி உங்கள் உடம்பு இப்படி இருக்குது, நீங்கள் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கரிசனையாக பேசுகிறது. உடல் பருமன் விகிதம் 1990 2022 அப்படி வரைக்கும் பார்க்கும்போது இது 4 மடங்கு அதிகரிச்சிருக்கு. இந்தியாவில் கிடையாது, உலக அளவிலேயே. உலக அளவில் இப்போ உடல் பருமன் 100 கோடி பேருக்கு இருக்குது. நம்ம உலகத்துடைய பாப்புலேஷனே 800 கோடி பேராக தான் இருக்கும், ஆனால் இதில் 100 கோடி பேருக்கு உடல் பருமன் இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஆண்களுக்கு தான் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது, பெண்களுக்கு தான் அதிகமாக இருக்குது. பாருங்கள், பெண்களுக்கு 1990ஆவது ஆண்டில் 1.2% இருந்துச்சு. அதாவது 100 பேரில் 1.2 பேருக்கு உடல் பருமன் இருந்தது 1990. அதுவே 2022 பெண்களில் 9.8% உடல் பருமன் இருக்குது. ஆண்களில் 1990 0.5% உடல் பருமன் இருந்துச்சு. ஆனால் 2022ஆவது ஆண்டில் 5.4% உடல் பருமன் இருக்குது. ஓகே, இது உலக சுகாதார அமைப்பு மற்றும் இம்பீரியல் காலேஜ் லண்டன் இணைந்து வெளியிடப்பட்ட ரிப்போர்ட் தான் இது. த லான்செட் அப்படிங்கிற மருத்துவ இதழில் தான் வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது தேசிய பல் மருத்துவர்கள் தினம் மார்ச் 6ஆம் தேதி. உலக பெண்கள் தினம் மார்ச் 8ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் பெண்களில் முதலீடு செய்யுங்கள், முன்னேற்றத்தை வேகப்படுத்துங்கள் அப்படிங்கிறது. இது பெண்களில், சரியா, பெண்களில் முதலீடு செய்யுங்கள், முன்னேற்றத்தை வேகப்படுத்துங்கள். அடுத்தது CISF எழுச்சி தினம், இது மார்ச் 10ஆம் தேதி. இப்போ பாருங்கள், எஸ்எஸ்சி அப்படிங்கிற எக்ஸாம் இருக்குல்ல, அதில் ஜிடின்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. அதில் நிறைய மார்க் எடுத்தாங்க அப்படின்னா இந்த CISF எக்ஸாமில், அதாவது CISF வேலை கிடைக்கும். இது கொஞ்சம் பாதுகாப்பான வேலை தான். இது என்ன வேலை அப்படின்னா, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஏர்போர்ட் இருக்குது, அதே மாதிரி அணு உலைகள் இருக்குது, இந்த மாதிரி முக்கியமான பில்டிங்லாம் இருக்குல்ல, அதை பாதுகாக்கிற ஒரு அமைப்பு தான் இந்த CISF, மத்திய தொழிற்சாலைகள் பாதுகாப்பு படை. ஓகே, நம்ம நிறைய பேருக்கு இந்த மாதிரி CISFன்னு ஒன்று இருக்கதே தெரியாமல் அவங்க போய் BSF அந்த மாதிரி வேறு எக்ஸாம்லாம் எழுதி அந்த வேலைக்கு போயிடுறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஆபத்தானது. அதனால் SSC GD எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, இல்லைனா உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட CISF இருக்குது, அதை நீ ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் கொடு, உன் மார்க் அது கிடைக்கும். ஒருவேளை உன் மார்க்கு கிடைக்கல அப்படின்னா நீ செகண்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கறது கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள், சரியா? ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நிறைய பேர் CISF பற்றி ஒன்றுமே தெரியாமல் BSFக்கு அப்புறம் அசாம் ரைஃபிள்ஸ் மாதிரி வேலையெல்லாம் ஜாயின் பண்ணிட்டு போகிறாங்க. நிறைய பேர் வடநாட்டை சேர்ந்தவங்க நம்ம CISFல ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஓகே, சரி. இப்போது உருவாக்கம், இந்த CISF பற்றி பார்த்தீங்கன்னா 1969ஆவது ஆண்டு மார்ச் 10ஆம் தேதி உருவாக்கியிருந்தாங்க. மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே தான் இருக்குது. இந்த CISF உடைய தலைமை இயக்குனர் யார் அப்படின்னா நினா சிங் அப்படிங்கிற ஒரு பெண்மணி. இந்த அமைப்புடைய முதல் பெண் தலைவர் யார் அப்படின்னா, அதாவது முதல் பெண் தலைமை இயக்குனர் யாருன்னா அது இவங்க தான். அடுத்தது சர்வதேச பெண் நீதிபதிகள் தினம், அது மார்ச் 10. அடுத்தது உலக கண் நீர் அழுத்த நோய் தினம், இது மார்ச் 12ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் கண் நீர் அழுத்த நோய் இல்லாத உலகத்திற்காக ஒன்றுபடுதல் அப்படிங்கிறது. அடுத்தது புகைப்பிடித்தல் எதிர்ப்பு தினம் மார்ச் 13ஆம் தேதி, மார்ச் மாதத்துடைய 2வது புதன்கிழமை. இந்த ஆண்டுடைய கருப்பொருள் புகையிலை தொழிற்சாலைகளின் தலையிடுதலிலிருந்து குழந்தைகளை பாதுகாத்தல். ஏன்னா குழந்தைகள் நிறைய பேர் இதனால் பாதிக்கப்படுறாங்க. அடுத்தது சர்வதேச நதிகள் பாதுகாப்பு தினம், இது மார்ச் 14ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னா அனைவருக்கும் தண்ணீர் அப்படிங்கிறது. அதுவே உலக நதிகள் தினம் அப்படிங்கிறது அது செப்டம்பர் 24ஆம் தேதி. போன ஆண்டு இதோடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா நதிகளுக்கான உரிமைகள் அப்படிங்கிறது. இது இந்த ஆண்டு கிடையாது, போன ஆண்டு 2023 இதோடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா நதிகளுக்கான உரிமைகள் அப்படிங்கிறது. அடுத்தது உலக சிறுநீரக தினம், இது மார்ச் 14ஆம் தேதி. வேர்ல்டு கிட்னி டே மார்ச் மாதத்துடைய 2வது வியாழன். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் அனைவருக்கும் சிறுநீரக ஆரோக்கியம் பராமரிப்பு மற்றும் உகந்த மருந்து பயிற்சிக்கான சமமான அணுகலை மேம்படுத்துதல் அப்படிங்கிறது. அடுத்தது உலக கணித தினம். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் கணிதத்துடன் விளையாடுதல் அப்படிங்கிறது.
தேசிய கணித தினம் அப்படிங்கிறது டிசம்பர் 22ஆம் தேதி. இது கணித மேதை ராமானுஜத்துடைய பிறந்த தினம். அடுத்தது பை டே. பை அப்படின்னா நமக்கு பையுடைய வேல்யூ தெரியும்ல, 3.141 அப்படின்னு இருக்கும். இதில் 3 அப்படிங்கிறது மார்ச்சாக எடுத்துக்கலாம், 14 அப்படிங்கிறது 14 அப்படிங்கும்போது மார்ச் 14ஆம் தேதி இந்த பை தினமாக நம்ம வந்து கடைபிடிக்கிறோம். இதே மாதிரி இன்னொரு பை தினமும் கடைபிடிக்கிறோம், அது ஜூலை 22ஆம் தேதி. ஏன்னா பைக்கு இன்னொரு வேல்யூ இருக்குது, 22/7. அப்போ 22ஆம் தேதி 7வது மாதம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்போ 2 தினங்கள் இருக்குது. அடுத்தது உலக நுகர்வோர் தினம், உலக நுகர்வோர் உரிமைகள் தினம் மார்ச் 15ஆம் தேதி. இதுவுமே ரொம்ப முக்கியமானது தான். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் நுகர்வோருக்கு நியாயமான மற்றும் பொறுப்பான செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது தான். அடுத்தது உலக தூக்க தினம் மார்ச் 15ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் உலக ஆரோக்கியத்திற்கான சரியான தூக்கம் அப்படிங்கிறது. அடுத்தது தேசிய தடுப்பூசி தினம், இது மார்ச் 16ஆம் தேதி. அதுக்கப்புறம் ஆயுத தொழிற்சாலைகள் தினம் மார்ச் 18ஆம் தேதி. நம்ம இந்தியாவுடைய முதல் ஆயுத தொழிற்சாலை அப்படின்னு பார்க்கும்போது அது துப்பாக்கி தொழிற்சாலை தான். 1787ஆவது ஆண்டு பிரிட்டிஷுடைய ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது. கொல்கத்தாவில் காசிப்பூரில் தான் அமைச்சிருந்தாங்க. உலக மறுசுழற்சி தினம் மார்ச் 18ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னா ரீசைக்ளிங் ஹீரோஸ். ரீசைக்ளிங் அப்படின்னா மறுசுழற்சி பண்ணுறது. அடுத்தது உலக மகிழ்ச்சி தினம் மார்ச் 20ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் மகிழ்ச்சிக்காக மீண்டும் இணைதல், நெகிழ்வான சமூகங்களை உருவாக்குதல் அப்படிங்கிறது. அடுத்து உலக சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் 20ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் ஐ லவ் ஸ்பேரோஸ் அப்படிங்கிறது. ஸ்பேரோஸ்னால் சிட்டுக்குருவிகள். போன ஆண்டுமே இதே தான் கருப்பொருளாக கொடுத்துருந்தாங்க. அடுத்தது உலக காடுகள் தினம் மார்ச் 21ஆம் தேதி. காடுகள் மற்றும் புதுமை, சிறந்த உலகத்திற்கான புதிய தீர்வுகள் அப்படிங்கிறது. மார்ச் மாதம் வந்து நிறைய முக்கியமான தினங்கள் இருக்குது, இதெல்லாம் நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அடுத்தது உலக டவுன் சிண்ட்ரோம் தினம், இது மார்ச் 21ஆம் தேதி. பொதுவாகவே ஒருத்தங்களுக்கு 23 ஜோடி குரோமோசோம் இருக்குமா, அதில் 21வது குரோமோசோமில் 2 இருக்க வேண்டிய இடத்துல 3 இருக்கும். அதுதான் இந்த டவுன் சிண்ட்ரோம்னால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள். நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். இந்த மாதிரி குழந்தைங்க மட்டும் கிடையாது, பெரியவங்க கூட இந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஆனால் இது பிறவிலேயே வர்றது தான். இது பாருங்கள், இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னா எண்ட் த ஸ்டீரியோ டைப்ஸ் அப்படிங்கிறது. ஸ்டீரியோ டைப் அப்படின்னா இவங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க, இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம்ல, அதுதான் ஸ்டீரியோ டைப். அது நமக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் என்ன கேட்டாங்கன்னா எந்த ஜோடி குரோமோசோமில் 2க்கு பதிலாக இன்னும் 1 குரோமோசோம் இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆன்சர் வந்து 21வது ஜோடி குரோமோசோம். அடுத்தது உலக தண்ணீர் தினம் மார்ச் 22ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் அமைதிக்காக தண்ணீரை பயன்படுத்துதல் அப்படிங்கிறது. அடுத்தது தியாகிகள் தினம். நம்ம மகாத்மா காந்தியுடைய இறந்த தினத்தையும் தியாகிகள் தினமாக தான் கடைபிடிப்போம். அதே மாதிரி பகத்சிங், ராஜ்குரு மற்றும் சுக்தேவ் இவங்களுடைய இறந்த தினத்தையும் நம்ம தியாகிகள் தினமாக தான் கடைபிடிக்கிறோம். இவங்க 1931ஆம் தேதி மார்ச் 23ஆம் தேதி லாகூர் சிறைச்சாலையில் கொல்லப்பட்டாங்க. அடுத்தது உலக வானிலை தினம் மார்ச் 23ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் காலநிலை நடவடிக்கையின் முன்னிலையில் அப்படிங்கிறது. அடுத்தது புவி நேர தினம், இது மார்ச் 23ஆம் தேதி. அதாவது நம்ம பூமிக்காக 1 மணி நேரம் வந்து அனைத்து விளக்குகளை அணைத்து கொஞ்சம் நம்ம பூமியை வந்து பாதுகாப்போம், அதாவது இந்த மாதிரி அணைத்து நம்ம வந்து மின்சாரத்தை சேமிப்போம் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கம். இது மார்ச் 23ஆம் தேதி இரவு 8:30லேருந்து 9:30 வரைக்கும் விளக்குகள் எல்லாம் அணைக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கொள்ளப்பட்டது. இந்த ஆண்டு இதோடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா பிக்கஸ்ட் ஹவர் ஃபார் எர்த், அதாவது இந்த பூமிக்கான மிகப்பெரிய மணி நேரம்னா இந்த 1 மணி நேரம் தான் அப்படிங்கிறத ஒரு கருப்பொருளாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது உலக காசநோய் தினம், அது மார்ச் 24ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னா எஸ் வி கேன் எண்ட் டிபி. டிபினா டியூபர்குலோசிஸ், அதாவது காசநோய் தான் சொல்கிறாங்க. என்ன கருப்பொருள் அப்படின்னா ஆம், நம்மளால் வந்து இந்த காசநோயை ஒழிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கருப்பொருள். 2022ஆவது ஆண்டு நிக்ஷய் மித்ரா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நம்முடைய மத்திய அரசு தொடங்கியிருந்தாங்க. இது காச நோயாளிகளுக்கானது. அதாவது நம்ம நீங்கள் ஒரு பெரிய பணக்காரங்களாக இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு 10 காச நோயாளிகளை தத்தெடுக்க முடியும் அப்படின்னா அவங்கள தத்தெடுத்து அவங்களுக்கான மருத்துவ செலவுகள் எல்லாமே நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த நிக்ஷய் மித்ரா அப்படிங்கிறது தான் சொல்கிறார். ஓகேவா. அடுத்தது பிரதான் மந்திரி டிபி முக்த் பாரத் அபியான், 2022ஆவது ஆண்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இதுவுமே காச நோயாளிகளுக்கான ஒரு திட்டம் தான். உலக அளவில் 25% டிபி பாதிப்பு வந்து நம்ம இந்தியாவில் தான் நடக்குது. நம்ம இந்தியா அரசு ஒரு இலக்கு வச்சுருக்காங்க, என்னென்னா 2025ஆவது ஆண்டு நம்ம இந்தியாவை காசநோய் இல்லாத இந்தியாவாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு இலக்கு. 2023ஆவது ஆண்டு இந்தியாவில் 25.55 லட்சம் கோடி பேருக்கு காசநோய் பாதிப்பு வந்து ஏற்பட்டிருக்கு. அடுத்தது உலக நாடக தினம்.
இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் நாடகம் மற்றும் அமைதியின் கலாச்சாரம் அப்படிங்கிறது தான். ஓகே, இங்கே நாடகம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது டிவியில் பார்க்குற சீரியல் கிடையாது, இந்த ஸ்டேஜில் எல்லாம் நாடகம் போடுவாங்கல்ல அந்த நாடகம் தான். ஓகே, அடுத்தது ராஜஸ்தான் மாநில உருவாக்க தினம். இது மார்ச் 30ஆம் தேதி. 1949 ஆண்டு தான் ராஜஸ்தான் உருவாக்கப்பட்டது. ராஜஸ்தானுடைய தலைநகர் வந்து ஜெய்ப்பூர். ராஜஸ்தானுடைய முதல்வர் பஜன் லால் சர்மா இப்போ ரீசெண்டாக தான் பதவி ஏற்றார். ராஜஸ்தானுடைய ஆளுநர் வந்து கல்ராஜ் மிஸ்ரா. அது லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா சர்வதேச பூஜ்ய கல்வி தினம். இது மார்ச் 30ஆம் தேதி. இதை கடைபிடிக்கிற அமைப்புகள் UNEP, த யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம். இது நம்ம பார்த்துருப்போம். ஐநா சபையுடைய சுற்றுச்சூழல் திட்டத்திற்கான அமைப்பு. மற்றும் இது ஐநா சபையுடைய UN ஹியூமன் செட்டில்மெண்ட் ப்ரோக்ராம், அவங்களும் சேர்ந்து இதை பண்ணுறாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குளஞ்சியப்பா IAS அகாடமியில் TNPSC Group 1 மற்றும் Group 2 எக்ஸாமுக்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம ரெகுலர் பேச்சஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி வீக்கெண்ட் பேச்சஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதற்கான கிளாஸஸ் பார்த்திங்க அப்படின்னா 4ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. நம்ம இன்ஸ்டியூட்டில் ரொம்பவே தரமான பாடப்புத்தகங்கள் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா டெய்லி அடிக்கடி வந்து டெஸ்ட் வந்து நடத்துகிறோம். டெய்லியில் அடிக்கடி டெஸ்ட் நடத்துகிறோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் கிளாஸ்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம், ஆஃப்லைன் கிளாஸ்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம TNPSC Group 1 ப்ரிலிம்ஸுக்காக டெஸ்ட் சீரிஸுமே தனியாக வந்து அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அது கூட வாங்கிக்கலாம். நம்ம இன்ஸ்டியூட்டுடைய ஹெட் ஆஃபீஸ் சென்னை அண்ணா நகரில் இருக்குது. நீங்கள் நேரடியாக வந்து படிக்கணும் அப்படின்னா அண்ணா நகரில் கூட வந்து படிக்கலாம். ஓகே, நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற 2 நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோக்களுக்கு நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, தேங்க்யூ.